ಉಂಟಾಗಲಿ. இந்த மாதத்திலும் தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் ಈ ತಿಂಗಳಲ್ಲೂ ಸಹ ನಮಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತಹ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯ லேவியராகமம் ಯಾಜಕ ಕಾಂಡ 26வது அதிகாரம் 26ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது வசனம். 4ನೇ ವಾಕ್ಯ. லேவியராகமம் ಯಾಜಕ ಕಾಂಡ 26வது அதிகாரம் 26ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது வசனம். அருமையான 4ನೇ ವಾಕ್ಯ. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். ஹல்லேலூயா. ನಾನು ಮುಂಗಾರು ಹಿಂಗಾರು ಮಳೆಯನ್ನು ಆಯಾ ಕಾಲಕ್ಕೆ ತಕ್ಕಂಗೆ ಬರಮಾಡುವೆನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இதுல விசேஷமா அருமையானவர்களே, ಇದರಲ್ಲಿ ವಿಶೇಷಕರವಾಗಿ ಪ್ರಿಯಾದವರೇ, தேவன் கொடுத்த அந்த வார்த்தை, ದೇವರು ಕೊಟ್ಟಂತಹ ವಾಕ್ಯ, மழை பெய்ய பண்ணுவேன், ಮಳೆ ಸುರಿಸುವಂತೆ ಮಾಡುವೆನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. மழை பெய்ய பண்ணுவேன். ಮಳೆ ಸುರಿಸುವಂತೆ ಮಾಡುವೆನು. அருமையானவர்களே, ಪ್ರಿಯದವರೇ, மழை இல்லை என்றால் ಮಳೆ ಇಲ್ಲ ಎಂದರೆ எவ்வளவு அது வேதனையானதுங்கிறத அநேகருக்கு தெரியும். ಅದು ಎಷ್ಟು ವೇದನೆಕರವಾಗಿ ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகாபின் காலத்திலே ಆಹಾನ ಕಾಲದಲ್ಲಿ எவ்வளவு நாள் மழை பெய்யல, ಎಷ್ಟು ದಿನ ಮಳೆ ಸುರಿಲಿಲ್ಲ. 3 வருஷம் என்ன செய்யல, 3.5 ವರ್ಷ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ, மழை இல்லை. ಮಳೆ ಇಲ್ಲ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, மிருக ஜீவன்களுக்கு கூட என்ன இல்லை, ಮೃಗ ಜೀವರಿಗೂ ಸಹ ಏನಿಲ್ಲ, ஆகாரம் இல்லை. ಆಹಾರ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை தேடி போகும் பொழுதுதான் ಅದನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗುವಾಗ உபதியா யாரை சந்திக்கிறார்? ಉಪದೇಯ ಯಾರನ್ನು ಸಂಧಿಸಿದನು? எலிசாவை. ಎಲಿಸನನ್ನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, மழை இல்லை என்றால் ಮಳೆ ಇಲ್ಲ ಅಂದರೆ மிருக ஜீவன்களுக்கு கூட என்ன இல்லை, ಮೃಗ ಜೀವಗಳು ಸಹ ಏನಿಲ್ಲ, ஆகாரம் இல்லை. ಆಹಾರವಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஆனா ಉಂಟಾಗಲಿ. கர்த்தர் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಕರ್ತರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உங்களுக்கு எதை அருளுவேன், ನಾವು ನೀವು ಏನು ದಯಪಾಲಿಸುವೆನು, மழையை தருவேன். ಮಳೆಯನ್ನು ಕೊಡುವೆನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் அந்த மழையை அருளும் பொழுது அருமையானவர்களே, ಕರ್ತನ ಮಳೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವಾದ ಪ್ರಿಯದವರು, 5வது வசனத்தின் கடைசி பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 5ನೇ ಅಧ್ಯಾಯದ ಕೊನೆಯ ವಾಕ್ಯ ಓದುವಾದರೆ, உங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். ನೀವು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ನೀವು ಊಟ ಮಾಡುವಿರಿ, ನಿಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ನಿರ್ಭಯ ವಾಸವಾಗುವ ಮಾಡುವಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அதே போல எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಎಸೇಕಿಯೇಲ್ ತೀರ್ಕದರ್ಶಿಯ ಪುಸ್ತಕ 34வது அதிகாரம் 34ನೇ ಅಧ್ಯಾಯ 26வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 26ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಎಸೇಕಿಯೇಲ್ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 34வது அதிகாரம் 34ನೇ ಅಧ್ಯಾಯ 26வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 26ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ, அங்கே வேதம் சொல்லுகிறது ಅருமையானவர்களே, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ ಪ್ರಿಯದವರೇ, 34 34 26 26ನೇ, ನಾನು ಅವರನ್ನು என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ನನ್ನ ಪರ್ವತದ ಸುತ್ತಲೂ ஆசீர்வாதமாக்கி ಆಶೀರ್ವಾದ ಸುಖ ಪಡೆದು ஏற்ற காலத்திலே ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ மழையை பெய்ய பண்ணுவேன். ಮಳೆ ಸುರಿಸುವೆನು. ஆசீர்வாதமான மழை பெய்யும். ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸುವೆನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன மழை, ಏನು ಮಳೆ, என்ன மழைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? ಏನು ಮಳೆಯನ್ನು ಸುರಿಯಪಡಿದೆ? ஆசீர்வாதமான மழை பெய்யும். ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ಮಳೆಯನ್ನು நம்ம ಸುರಿಸುವೆನು. எல்லாரும் ஒரு பாட்டை பாடுவோம் அருமையான. ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡೋಣ ಪ್ರಿಯ. ஆங்கிலத்துல ஆசீர்வாதமான மழைங்கிறதுக்கு ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ಮಳೆ என்ன ಎಂಬುದು சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಅಂದ್ರೆ, showers of showers of blessings. blessing. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் பாடுகிற அருமையானவர்களே, ನಾವು ಹಾಡುತ್ತೇವೆ ಪ್ರಿಯದವರೇ, showers of blessing, showers of blessings we need, mercy drops round us are falling, but for the showers we plead. Hallelujah. என்ன blessing? ಯಾವ blessing? Showers of blessings. Showers of blessing. Showers of blessings we need. Showers of blessing we need. அந்த பாடல்ல என்ன பாடுகிறோம்? ಆ ಹಾಡನ್ನು ಏನು ಹಾಡುತ್ತೇವೆ? ஆசீர்வாதமான மழை தேவை. ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ಮಳೆಯನ್ನು ಕೇಳಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எது தேவை? ಯಾವುದು ಬೇಕು? எல்லாரும் சொல்லுவோமா? ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣವೇ? அருள் ஏராளமாய் பெய்யோ, உறுதி வாக்கிதுவே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே.
ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த பாடல் என்ன பாடல்? ஒரு ஜெப பாடல். ಈ ಹಾಡು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಹಾಡು. அற்பமாய் சொற்பமாய் அல்ல. ಅಲ್ಪವಾಗಿ ಅಲ್ಲ. சொற்பமாய்னா என்ன? ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಅಂದ್ರೆ கொஞ்சமா இல்ல, ಸ್ವಲ್ಪವಾಗಿ திரளாய் ಅಧಿಕವಾಗಿ பெய்யட்டும். ಸುರಿಸಲಿ. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அந்த அருள் மழை, ಆ ಅರುಳ್ ಮಳೆಯು, ஹல்லேலூயா, Hallelujah, இந்த ஆசீர்வாத மழை ಈ ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಮಳೆಯು என் மேல அற்பமா இல்ல, ನನ್ನ ಮೇಲೆ ಅಲ್ಪವಾಗಿ, சொற்பமாய் அல்ல, ಅಲ್ಪವಾಗಿ ಅಲ್ಲ, எனக்கு திரளாய் என்ன செய்யும். ಅಧಿಕವಾಗಿ ಬೇಕು. இது ஒரு ஜெப பாடல். ಇದು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಹಾಡು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯತರ இந்த மழையின் முழுமையான காரியம் உங்களுக்கு தெரியும் என்றால் ಈ ಮಳೆಯ ಸತ್ಯವಾದ ಕಾರ್ಯ ನಿಮಗೆ ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ. எல்லாரும் சத்தமா பாடுவீங்க. ಎಲ್ಲರೂ ಶಬ್ದವಾಗಿ ಆಡಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ಸತ್ಯವಾದಲ್ಲಿ ಏನು ತಿಳಿಸಬೇಕು? நான் அவர்களையும் ನಾನು ಅವರನ್ನು என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ನನ್ನ ಪರ್ವತದ ಸುತ್ತಲೂ ஆசீர்வாதமாக்கி ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ಮಾಡಿ ஏற்ற காலத்திலே ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ மழையை பெய்ய பண்ணுவேன். ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸುವೆನು. ஆசீர்வாதமான மழை பெய்யும். ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸುವೆನು. வெளியின் விருட்சங்கள் ಹೊರಗಿನ ವೃಕ್ಷಗಳು தங்கள் கனியை தரும். ಆ ಫಲವನ್ನು ಕೊಡುವುದು. ஹல்லேலூயா. Hallelujah. நிலங்கள் எல்லாம் வறண்டு கிடக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. ಭೂಮಿ ಎಲ್ಲ ಬರಡಾಗಿರುತ್ತದೆ ಅನಿಸ್ಕೊಳ್ಳಿ. மழை பொழிகிறது. ಮಳೆ ಸುರಿಸುತ್ತದೆ. 2-3 தினங்களில் நீங்க பாப்பீங்கன்னா 2-3 ದಿನಗಳಲ್ಲಿ ನೀವು ನೋಡೋದಾದರೆ அந்த வறண்ட இடங்கள்லாம் எப்படி இருக்கும்? ಆ ಬರಡು ಭೂಮಿ ಎಲ್ಲ ಹೇಗಾಗಿರುತ್ತದೆ? செழிப்பா மாறி ಹಸಿರಾಗಿರುತ್ತದೆ. எல்லா இடங்களும் எப்படி தெரியும்? ಎಲ್ಲ ಸ್ಥಳಗಳು ಯಾವ ರೀತಿ ಕಾಣುತ್ತದೆ? சொல்லுங்களேன். பச்சையா இருக்கும். ಹಸಿರಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತದೆ. அதுக்கு காரணம் எது அருமையானவர்களே? ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಪ್ರಿಯರೇ? அந்த மழை. ಆ ಮಳೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. பூமி தன் பலனை கொடுக்கும். ಭೂಮಿಯ ತನ್ನ ಫಲವನ್ನು ಕೊಡುವುದು. அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். ಅವರು ತನ್ನ ದೇಶದಲ್ಲಿ ಸೌಖ್ಯವಾಗಿರುವರು. நாம் லேவியராகமத்திலும் வாசித்தோம். ನಾವು ಯಾಜಕ ಕಾಂಡದಲ್ಲಿ ಓದಿದ್ದೇವೆ. அந்த மழை பொழியும் பொழுது ಆ ಮಳೆಯು ಸುರಿಯುವಾಗ நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರುವಿರಿ? சுகமாக இருப்பீர்கள். ಸೌಖ್ಯವಾಗಿರುವಿರಿ. இங்கே அதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿಯೂ ಸಹ ಅದೇ ಕಾರ್ಯಗಳು ತಿಳಿಸப்பಟ್ಟಿದೆ. தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். ತನ್ನ ದೇಶದಲ್ಲಿ ಸೌಖ್ಯವಾಗಿರುವರು. நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து ನಾನು ಅವರ ನುಗದ ಹಗ್ಗಗಳನ್ನು ಬಿಚ್ಚುವೆನು. அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது ದಾಸತ್ವವಾದ ಕೈಗಳಿಗೆ ಸೇರಿಸುವೆನು. இந்த மழை பொழியும் பொழுது ಈ ಮಳೆ ಸುರಿಯುವಾಗ 2 காரியம் நடக்குமா? 2 ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತವೆ. ஹல்லேலூயா. Hallelujah. நுகத்தின் கயிறுகள் அறுக்கப்படுமா? ನುಗದ ಹಗ್ಗಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡುವುದು. அடிமைத்தனங்கள் முறிக்கப்படுமா? ದಾಸತ್ವವು ಬಿಚ್ಚಲ್ಪಡುವುದು. அடிமைத்தனங்கள் விடுவிக்கப்படுமா? ದಾಸತ್ವವು ಬಿಚ್ಚಲ್ಪಡುವುದು. அந்த மழைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ಆ ಮಳೆಗೆ ಅಷ್ಟು ಶಕ್ತಿ ಇದೆ. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த மழையை கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்றார். ಆ ಮಳೆಯನ್ನು ಕರ್ತನಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. எத்தனை பேருக்கு அந்த மழை வேணும்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಆ ಮಳೆ ಬೇಕು? ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அந்த ಉಂಟಾಗಲಿ. நுகத்தடிகள், ಆ ನೊಗಗಳು, நுகம். ನೊಗ, நுகம்னா என்ன அருமையானவர்களே? ನೊಗ ಎಂದರೆ ಏನು ಪ್ರಿಯರೇ? நுகம்னா ನೊಗ ಎಂದರೆ பாரம். ಭಾರ. ஹல்லேலூயா. Hallelujah. நிறைய பேர்ல சில பாரங்கள் இருக்கிறது. ಅನೇಕರಲ್ಲಿ ಅನೇಕ ಭಾರಗಳಿದ್ದಾವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நுகம்னா என்ன? ನೊಗ ಎಂದರೆ ಏನು? நீங்க மாட்டு வண்டியை பாத்தீங்கன்னா ನೀವು ಎತ್ತಿನ ಗಾಡಿಯನ್ನು ನೋಡುವಾಗ அந்த முழு வண்டியினுடைய பாரமும் ಆ ಪೂರ್ತಿ ಎತ್ತಿನ ಗಾಡಿಯ ಭಾರವು அந்த மாட்டின் கழுத்துல இருக்கும். ಆ ಎತ್ತಿನ ಕುತ್ತಿಗೆಯ ಮೇಲಿರುತ್ತದೆ. சில மாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ಕೆಲ ಎತ್ತುಗಳನ್ನು ನೋಡುವುದಾದರೆ அது சுமந்து சுமந்து ಅದನ್ನು ಹೊತ್ತು ಹೊತ್ತು அந்த இடம்லாம் எப்படி இருக்கும்? ಆ ಸ್ಥಳ ಹೇಗಿರುತ್ತದೆ? கருத்து போயிருக்கும். ಕಪ್ಪಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவ்வளவு நுகத்தது சுமந்திருக்கும். ಅಷ್ಟೊಂದು ನೊಗದ ಭಾರವನ್ನು அதுதான் நுகத்தடி. ಅದೇ ನೊಗದ ಭಾರ. இதை போல அநேக நுகங்களை ಈ ದಿನ ಅನೇಕ ನೊಗಗಳು நாம் சுமந்திருக்கிறோம். ನಾವು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಕರ್ತನು அந்த ಹೇಳುತ್ತಾರೆ, நுகத்தடிய ಆ ನೊಗವನ್ನು நான் என்ன செய்வேன்? ನಾನೇನು ಮಾಡುವೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அறுத்து போடுவேன். ಅದನ್ನು ತುಂಡರಿಸಿ ಹಾಕುವೆ. நல்லா கவனிங்க ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எந்த நுகமாக இருந்தாலும், ಯಾವುದೇ ನೊಗವಾಗಿದ್ದರು, எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும், ಯಾವುದೇ ಗುಲಾಮಗಿರಿ ಅಥವಾ அந்த ದಾಸತ್ವಕ್ಕೆ நுகத்தை ಆ ನೊಗವನ್ನು கர்த்தர் என்ன செய்வார்? ಕರ್ತನು ಏನು ಮಾಡಲಿದ್ದಾರೆ? நான் இதை தெலுங்கு ஆராதனையில பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். ನಾನು ತೆಲುಗು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಪ್ರಸಂಗಿಸುತ್ತಿದ್ದೆ. கர்த்தர் நம்ம நுகத்தை என்ன செய்வார்? ನಮ್ಮ ನೊಗವನ್ನು ಏನು ಮಾಡುವರು? எடுத்து போடுவார். ತೆಗೆದು ಹಾಕುವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப பீட்டர் பிரதர் மேல வந்தார்.
ಆಗ ಪೀಟರ್ ಬಂದರು, ಮೇಲೆ ಬಂದರು. பீட்டர் சின்னப்பன். ಪೀಟರ್ ಚಿನ್ನಪ್ಪ ಅವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்ப அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துல வருது. ಆಗ ಅವರ ಬದುಕಲ್ಲಿ ನಡೆದಂತಹ ಒಂದು ಸಂಭವ ನನ್ನ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬಂತು. அவருக்கு கர்த்தர் அந்த நுகத்தை எப்படி மாற்றி போட்டார், ಅವರಿಗೆ ಯಾವ ಪ್ರಕಾರವಾಗಿ ಆ ನೊಕ್ಕಿದ ಭಾರವನ್ನು ಕರ್ತನು ನೀಗಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ. இந்த 24 ஹவர்ஸ்ல ಈ 24 ಅವರ್ಸ್ இந்த ಅಲ್ಲಿ ஜெப விண்ணப்பங்களை ಪ್ರಾರ್ಥನಾ ಬಿನ್ನಹವನ್ನು நான் சில நேரத்தில் வந்து பார்ப்பதுண்டு. ಕೆಲವು ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾನು ಬಂದು ನೋಡುವುದಿದೆ. இது சில வருஷத்திற்கு முன்பு. ಇದು ಕೆಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ. அப்ப இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ಆ ಪ್ರಾರ್ಥನಾ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ನೋಡುವಾಗ அதுல ஒரு விண்ணப்பம் பீட்டர் பிரதருக்கு. ಅದರ ಒಂದು ವಿಜ್ಞಾಪನೆ ಪೀಟರ್ ಬದರ್ ಅವರದ್ದು. அந்த காரியத்தை நான் வாசித்தேன். ಆ ಸಂಗತಿಯನ್ನು ನಾನು ಓದಿದೆ. அதுல ஒரு காரியத்தை எழுதியிருந்தேன். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸಂಗತಿಯನ್ನು ಅವರು ಬರೆದಿದ್ದರು. பல வருஷங்களா ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ எனக்கு ஒரு கடன் இருக்கிறது. ನನಗೊಂದು ಸಾಲವಿತ್ತು. எத்தனையோ வருஷமாய் ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳಾಗಿ நான் அதுக்கு வட்டி கட்டி கொண்டிருக்கேன். ಇದಕ್ಕೆ ಬಡ್ಡಿ ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. எனக்கு அதுல விடுதலையே இல்லை. ಅದರಿಂದ ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲ. அந்த கடனை கர்த்தர் மாற்றும்படி ஜெபியுங்கள்னு எழுதியிருந்தார். ಆ ಸಾಲವನ್ನು ಕರ್ತನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ சம்பாத்தியங்கள் எல்லாம் ನನ್ನ ಸಂಪಾದನೆ ಎಲ್ಲ அதுல அவர் எழுதியிருந்தார். ಅದರಲ್ಲಿ ಅವರು ಬರೆದಿದ್ದರು. சம்பாதனை எல்லாம் ನನ್ನ ಸಂಪಾದನೆ ಎಲ್ಲ வட்டிக்கே செல்லுகிறது. ಬಡ್ಡಿಗೆ ಹೋಗುತ್ತಿದೆ. இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியும். ಈ ಭಾರ ನನ್ನಿಂದ ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. எனக்கு அன்பானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯಾದವರೇ, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ಕಷ್ಟಪಟ್ಟು ಸಂಪಾದಿಸಿ அது வட்டியா போகும் அப்படின்னா ಅದು ಬಡ್ಡಿಯಾಗಿ ಹೋಗುವುದಾದರೆ எவ்வளவு வேதனையாக இருக்கும். ಎಷ್ಟೊಂದು அந்த ವೇದನೆಯಾಗಿರುತ್ತದೆ. நுகத்தை, ಆ ನೊಗದ அந்த பாரத்தை ಆ ಗೂಟಗಳನ್ನು தாங்க முடியாம தான் ಅದು ಸಹಿಸಲಾಗದೆ அவர் எழுதியிருந்தார். ಅವರು ಬರೆದಿದ್ದರು. அதை பார்த்த உடனே என்னுடைய உள்ளம் உடைந்தது. ಅದು ನೋಡಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ ನನ್ನ ಮನಸ್ಸು ಒಡೆಯಿತು. நான் கொஞ்ச நேரம் அதற்காய் பாரத்தோடு ஜெபித்தேன். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಭಾರದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. அதை அப்படி வச்சுட்டேன். ಅದನ್ನು ಇಟ್ಟುಬಿಟ್ಟೆ. அடுத்த நாள் அவரையும் கூப்பிட்டேன். ಮಾರದಿನ ಅವರನ್ನು ಕರೆದೆ. நீங்க இப்படி எழுதியிருந்ததை நான் பார்த்தேன். ಈ ರೀತಿ ಬರೆದನ್ನು ನಾನು ನೋಡಿದೆ. நான் ஜெபித்தேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ அப்படின்னு சொன்னா அவருடைய கண்ணிலையும் கண்ணீர். ಆಗ ಅವರ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬಂತು. முட்டி போட்டு ஜெபித்தோம். ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆವು. கர்த்தர் ஒரு ஆலோசனையை கொடுத்தார். ಕರ್ತನೊಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು நான் அவருக்கு சொன்னேன். ಅದನ್ನು ಅವರಿಗೆ ಹೇಳಿದೆ. ஒரே வாரத்திலேயோ ஒரு மாதத்திலேயோ நினைக்கிறேன், ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ತಿಂಗಳು ನೆನೆಸಿದ್ದೇನೆ. அந்த கடனை தீர்க்க ஆண்டவர் கிருபை ಆ ಸಾಲವನ್ನು ತೀರಿಸತಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕೃಪೆ ಮಾಡಿದರು. எத்தனையோ வருஷமா இருந்தது. ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳಿಂದ ಆಯಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் வாடகை வண்டி தான் ஓட்டிட்டு இருந்தார். ಅವರು ಬಾಡಿಗೆ ವಾಹನವನ್ನು ಓಡಿಸುತ್ತಿದ್ದರು. அதற்கு பிறகு ಅದರ ನಂತರ கடனும் தீர்க்கப்பட்டது, ಸಾಲ ಮುಗಿದು ಹೋಯಿತು, வட்டி போயிடுச்சு. ಬಡ್ಡಿಯೂ ಹೋಯಿತು. சில நாட்கள் கழித்து அவர் எனக்கு சாட்சி சொன்னார். ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳ ನಂತರ ಅವರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದರು. அந்த நுகம் போயிடுச்சு, ಆ ನೊಗ ಹೋಯಿತು, எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து விட்டு ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟು ಮುಗಿಸಿಬಿಟ್ಟೆ. கர்த்தர் இன்னைக்கு ஒரு சொந்த வண்டியையும் கொடுத்துட்டார். ಕರ್ತನೊಂದು ಸ್ವಂತ ವಾಹನವನ್ನು ಕೊಟ್ಟರು. அதற்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னார், ಅದರ ಸ್ವಲ್ಪ ನಂತರ ದಿನ ಹೇಳಿದರು, இவ்வளவு பணம் தேவைப்பட்டது, ಇಷ್ಟೊಂದು ಹಣ ಅಗತ್ಯತೆ என் ಇತ್ತು. பிள்ளைகளுடைய திருமணத்தை ஒரு கடன் இல்லாமல் நான் அதை செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை ನನ್ನ செய்தார். ಮಕ್ಕಳ ಮದುವೆಯನ್ನು ಒಂದು ಸಾಲ ಇಲ್ಲದೆ ಅದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಲು ದೇವರು ಕೃಪೆ ಮಾಡಿದರು. அவர் சாட்சி சொன்ன நேரம் ஆயிடும், ಅವರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ರು ಸಮಯ. ஆனால் நானே அதை சொன்னேன். ಅದಕ್ಕೆ ನಾನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அந்த மழை பொழிய ஆரம்பிக்கும் பொழுது ಅವರು ಮಳೆ ಸುರಿಸಲಾರಂಭಿಸುವಾಗ நுகம் என்ன செய்யும்? ಆ ನೊಗ ಏನಾಗುತ್ತದೆ? நுகம் என்ன செய்யும்? ಆ ನೊಗ ಏನಾಗುತ್ತದೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நுகம் அறுக்கப்பட்டு போகும். ಆ ನೊಗವು ಅದು ಮುರಿದು ಹಾಕಲ್ಪಡುತ್ತದೆ. அதுதான் அந்த மழையினுடைய ஆசீர்வாதம். ಅದೇ ಆ ಮಳೆಯಿಂದ ಬರತಕ್ಕಂತ இதை ಆಶೀರ್ವಾದ. போல அநேக நுகத்துல இருக்கலாம். ಈ ರೀತಿ ಅನೇಕ ರೀತಿಯಾದ ஒருவேளை அருமையானவர்களே, ಒಂದು ವೇಳೆ ಪ್ರಿಯಾದವರೇ, சிலருக்கு சிலர் பாரங்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்திருக்கிறேன். ಕೆಲವರಿಗೆ ಕೆಲವು ಭಾರವನ್ನು ನಾನು ಹಂಚಿಕೊಂಡಿದ್ದನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. ஐயா, என் பிள்ளைகளுக்கு திருமண வயது ஆகிவிட்டது, ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ವಯಸ್ಸಾಯಿತು, ஆனால் திருமணம் ஆகவில்லை. ಆದ್ರೆ ಮದುವೆ ಆಗಲಿಲ್ಲ. அந்த பாரம், ಆ ಭಾರ, அந்த நுகம் ಆ ನೊಗ எங்களை அழுத்துகிறது. ನಮ್ಮನ್ನು ಒತ್ತುತ್ತಾ ಇದೆ. என்னென்னலாமோ பிரயாசப்பட்டு விட்டோம். ಏನೆಲ್ಲ ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. பிள்ளைகளின் பிள்ளைகள் படித்திருக்கிறார்கள், ಆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ஆனா அதற்குரிய வேலை கிடைக்கவில்லை. ಆದ್ರೆ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಕೆಲಸ அந்த ಸಿಗಲಿಲ್ಲ. காரியம் எனக்கு ஒரு பாரமாக ಈ இருக்கு, ಸಂಗತಿ ನನಗೊಂದು ಭಾರವಾಗಿದೆ. அல்லது இவ்வளவு கடன் நாங்கள் பே பண்ண வேண்டி இருக்கு, ಇಷ್ಟೊಂದು ಸಾಲ ನಾವು அல்லது ಕೊಡಬೇಕಾಗಿದೆ, இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கிறது. ಇಷ್ಟೊಂದು ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ನಮಗಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இந்த நுகத்தை எங்களால் தாங்க ಆ முடியும். ನೊಗವನ್ನು ನಮ್ಮಿಂದ என் ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲು அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, மார்ச் மாதத்திலே ಈ ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳಲ್ಲಿ கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ಕರ್ತ ನಮಗೆ ಮಾತು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆசீர்வாதமான மழை பொழியும். ಆಶೀರ್ವಾದವಾದ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸುವ நான் ஏற்ற காலத்தில் ತಕ್ಕ ಸಮಯಕ್ಕೆ மழையை பெய்ய பண்ணுவேன். ಮಳೆ ಸುರಿಸುತ್ತೇನೆ. இந்த மழை கர்த்தர் பெய்ய பண்ணும் பொழுது ಈ ಮಳೆಯನ್ನು ಕರ್ತನು ಸುರಿಸುವ எல்லா நுகங்களையும் ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದ ನೊಗದ கர்த்தர் அறுத்து போடுவார். ಕರ್ತನು ಅದನ್ನು ಮುರಿದು ಹಾಕುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏதோ ஒரு வார்த்தை எடுத்து நான் பிரசங்கிக்கவில்லை. ಯಾವುದೋ ಒಂದು ವಾಕ್ಯ ತೆಗೆದು ಪ್ರಸಂಗಿಸುತ್ತಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நேற்று இரவு
ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ சுமார் 10 மணியிலிருந்து 10 ಗಂಟೆಯಿಂದ ஆண்டவரே ದೇವರೇ உம்முடைய பிள்ளைகளோடு என்ன பேச விரும்புகிறேன், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಏನನ್ನು இந்த ಮಾಡ್ತಾರೆ, மாதத்தில் என்ன வாக்குத்தத்தம். ಈ ತಿಂಗಳ ವಾಗ್ದಾನವೇನು? சுமார் 12:30 மணி இருக்கும். 12:30 ಗಂಟೆ ಇರಬಹುದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தரினோடு பேச ஆரம்பித்தார். ಕರ್ತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡ ಆರಂಭಿಸಿದರು. நான் என் பிள்ளைகளுக்கு ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ இந்த மழையை நான் பெய்ய பண்ண, ನನ್ನ ಮಳೆಯನ್ನು ನಾನು ಸುರಿಸಬೇಕು, மழையை நான் பெய்ய பண்ண. ನಾನು ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஏற்ற காலத்தில் நான் மழையை பெய்ய பண்ணுவேன். ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸುವೆನು. ஆசீர்வாதமான மழை பொழியும். ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರತಕ್ಕಂತ ಮಳೆ ಸುರಿಯುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಈ ಪ್ರಕಾರವಾಗಿ 1 ராஜாக்களின் புஸ்தகம் ಒಂದು ಅರಸುಗಳ ಪುಸ್ತಕ 17வது அதிகாரம் 17ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ 1 ராஜாக்கள் ಒಂದು ಅರಸುಗಳು 17வது அதிகாரம் 17ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಪವಿತ್ರ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தர் ಕರ್ತನು தேசத்தின் மேல் ದೇಶದ மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். ಮಳೆಯನ್ನು ಕಳುಹಿಸುವವರೆಗೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. தேசத்துல மழை இல்லை, ದೇಶದಲ್ಲಿ ಮಳೆ ಇಲ್ಲ, 3 வருஷம் மழை இல்லை. 3 ವರ್ಷಗಳಿಂದ ಮಳೆ ಇಲ್ಲ. ஒரு விதவை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಒಂದು ವಿಧವೆ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பானையில் ஒரு பிடி மாவு தான் இருக்குது, ಅಲ್ಲಿ ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹಿಡಿ, கலயத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது. ಸ್ವಲ್ಪ ಎಣ್ಣೆ ಮಾತ್ರ ಮೊಗೆಯಲ್ಲಿ ಇದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நானும் ನಾನು என் குமாரனும் ನನ್ನ ಮಗನು சாப்பிட்டு செத்து போக ತಿಂದು ಸಾಯಬೇಕೆ, அதை எனக்கும் ಅದು ನನಗೂ அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு ಅದನ್ನು ಅವನಿಗೆ ಸಿದ್ಧಪಡಿಸುವುದಕ್ಕೆ 2 விறகு பொறுக்குகிறேன். 2 ಸೌದೆಯನ್ನು ಹೆಕ್ಕುತ್ತಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேற ஒண்ணும் கையில இல்ல. ಬೇರೆ ಕೈಯಲ್ಲಿ ಏನು ಕೂಡ ಇಲ್ಲ. பானையில கொஞ்சம் மாவு இருக்கு, ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಹಿಟ್ಟು ಇದೆ, கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. ಮೊಗೆಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಎಣ್ಣೆ ಇದೆ. அவ்வளவு பஞ்சம். ಅಷ್ಟೊಂದು ಬರಗಾಲ. எண்ணெய் இல்ல, ಏನಿಲ್ಲ, எண்ணெய் இல்ல, ಏನಿಲ್ಲ, மழை இல்ல. ಮಳೆ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 2 விறகு பொறுக்கிறேன். 2 ಕಟ್ಟಿಗೆಯನ್ನು ಹೆಕ್ಕುತ್ತಿದ್ದೇನೆ. நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு ನಾನು ನನ್ನ ಮಗನು ತಿಂದು என்ன செய்ய போகிறோம்? ಏನು ಮಾಡಲಿದ್ದೇವೆ? சாக போகிறோம். ಸಾಯಲಿದ್ದೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அப்பொழுது ಆಗ எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ಎಲಿಯ ಪ್ರವಾದಿ ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தர் ಕರ್ತನು தேசத்திலே ದೇಶದಲ್ಲಿ மழையை கட்டளையிடும் மட்டும். ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸುವವರೆಗೂ. மழையை யார் தான் கட்டளையிடணும்? ಯಾರು ಆ ಮಳೆಯನ್ನು ಕಳುಹಿಸಬೇಕು? நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. கர்த்தர் அடைச்சிட்டாருன்னு வைத்துக் கொள்ளுங்க. ಕರ್ತನು ಮುಚ್ಚಿದರೆಂಬುದಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. யாரும் என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. ಯಾರಿಂದಲೂ ತೆರೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கர்த்தர் திறந்துட்டாருன்னா ಅದೇ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕರ್ತನು ತೆರೆದರೆ ஒருவரை என்ன செய்ய முடியாது, ಒಬ್ಬರಿಂದಲೂ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, அடைக்கவே முடியாது. ಮುಚ್ಚಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆகவே எலியா சொல்லுகிறார், ಆದ ಕಾರಣ ಎಲಿಯ ಹೇಳುತ್ತಾನೆ, கர்த்தர் மழையை கட்டளையிடும் நாள் வரைக்கும் ಕಳುಹಿಸುವವರೆಗೆ மாவும் செலவழியாது, ಹಿಟ್ಟು ಖರ್ಚಾಗುವುದಿಲ್ಲ, எண்ணெயும் குறையாது, ಎಣ್ಣೆಯೂ ಕಡಿಮೆಯಾಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலೂயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா இந்த பகுதியில் நாம் எடுத்துக்கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், ಈ ಭಾಗದಿಂದ ನಾವು ಎತ್ತಿಕೊಳ್ಳತಕ್ಕಂಥ ಸಂಗತಿ ಏನೆಂದರೆ, ಕರ್ತನು ಮಳೆಯನ್ನು கட்டளையிடும் ಆಜ್ಞಾಪಿಸಲು நாள் வரைக்கும், ದಿನದವರೆಗೂ. ஆகவே மழையை யார் தான் கட்டளையிடணும்? ಆದ ಕಾರಣ ಯಾರು ಮಳೆಯನ್ನು ಕಳುಹಿಸಿ ಕೊಡಬೇಕು? கர்த்தர் தான் கட்டளையிட வேண்டும். ಕರ್ತನು ಕಳುಹಿಸಿ ಕೊಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. யோபுவின் புஸ்தகம் ಯೋಬನ ಪುಸ್ತಕ 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 11வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. யோபு 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 11வது வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ, வாசி பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வர்ஷிக்க பண்றது யாருதான்? ಭೂಮಿ ಮೇಲೆ ಮಳೆ ಸುರಿಸುವಂತದ್ದು ಯಾರು? கர்த்தர் தான். ಕರ್ತನೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி, ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಮಳೆ ಸುರಿಸಿ. அங்கே பார்த்தா அவர் மழையை ಅಲ್ಲಿ ನೋಡಿದೆವು, ಅವರು ಮಳೆಯನ್ನು கட்டளையிடுகிறார். ಕಳುಹಿಸುವಂತವರು. இங்கே மழையை அவர் என்ன செய்கிறார்? ಇಲ್ಲಿ ಅವರು ಮಳೆಯನ್ನೇನು ಮಾಡುತ್ತಾರೆ? வர்ஷிக்க பண்ணுகிறார். ಮಳೆ ಸುರಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. வெளி நிலங்களின் மேல் ಹೊಲ ಗದ್ದೆಗಳಿಗೆ தண்ணீரை வரவிக்கிறார். ನೀರನ್ನು ಒದಗಿಸುತ್ತಾನೆ. சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 68வது சங்கீதம் 68ನೇ ಕೀರ್ತನೆ 9வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, ಪ್ರಿಯ ದೇವರೇ, தேவனே
சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுவி. ನೀನು ಹೇರಳ ಮಳೆ ಸುರಿಸಿ இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினி. ಬಾಯಿ ತೆರೆದಿದ್ದ ನಿನ್ನ ಸ್ವಾಸ್ಥ್ಯವನ್ನು ಶಾಂತಿಪಡಿಸಿದ್ದಿ. உம்முடைய ஏழைகளை நீர் பராமரிக்கிறீ. ನಿನ್ನ ಪ್ರಜಾ ಮಂಡಳಿಯನ್ನು ಅದರಲ್ಲಿ ವಾಸಿಸಿಕೊಂಡಿದಿ. என்ன மழை? ಯಾವ ರೀತಿಯಾದ ಮಳೆ? சம்பூர்ணமான மழை, ಸಂಪೂರ್ಣವಾದ ಮಳೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நீர் அந்த மழையை என்ன செய்கிறீர்? ನೀನು ಆ ಮಳೆಯನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಿ? பெய்ய பண்ணுகிறீர். ಅದು ಸುರಿಸುವಿರಿ. வேதத்திலே ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ 2 மழையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ಮಳೆಯ ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒன்று ஃபார்மர் ரெயின், ಒಂದು ಫಾರ್ಮರ್ ರೈನ್, இன்னொன்று லேட்டர் ரெயின். ಇನ್ನೊಂದು ಲ್ಯಾಂಡರ್ ರೈನ್, ಮುಂಗಾರಿನ ಹಿಂಗಾರಿನ ಮಳೆ. முன்மாரி, ಮುಂಗಾರಿನ ಮಳೆ. இன்னொன்று பின்மாரி, ಹಿಂಗಾರಿನ ಮಳೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன மழை? ಯಾವ ರೀತಿಯಾದ ಮಳೆ? முன்மாரி மழை, ಮುಂಗಾರಿನ ಮಳೆ. இன்னொன்று பின்மாரி மழை. ಇನ್ನೊಂದು ಹಿಂಗಾರಿನ ಮಳೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இந்த முன்மாரி மழை ಈ ಮುಂಗಾರಿನ ಮಳೆ பெய்த உடனே என்ன செய்வாங்க? ಸುರಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? இன்னைக்கு பெஞ்சாலும் ಈ ದಿನ ಸುರಿದರು நாளைக்கே என்ன ஆரம்பிச்சிருவாங்க? ನಾಳೆ ಏನು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ? உழவுல ஆரம்பிச்சிருவாங்க. ಉಳಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. இது என்ன மழை? ಇದು ಯಾವ ರೀತಿಯಾದ ಮಳೆ? முன்மாரி மழை. ಮುಂಗಾರಿನ ಮಳೆ. உழுவாங்க, ಉಳುತ್ತಾರೆ, என்ன ஆரம்பிச்சிருவாங்க? ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அந்த மழை இல்லன்னா ಆ ಮಳೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ உழுமையும் இல்ல, ಉಳುವುದೂ ಇಲ್ಲ, விதைப்பும் இல்ல. ಬೀಜ ಬಿತ್ತುವುದೂ ಇಲ್ಲ. இதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, ಎಲ್ಲರೂ ಕಾದುಕೊಂಡಿರುತ್ತಾರೆ அந்த மழைக்காக. ಆ ಮಳೆಗಾಗಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. உழுதாச்சு, ಉತ್ತಾಯಿತು, விதைச்சாச்சு, ಬೀಜ ಬಿತ್ತಿ ಆಯಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. பயிர் அந்த முன்மாரி மழையில என்ன செய்துட்டு? ಆ ಬೀಜ ಮುಂಗಾರಿನ ಮಳೆಯಲ್ಲಿ முளைச்சிட்டு ಮೊಳಕೆ ಬರಲು ಆರಂಭಿಸಿತು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. ஆனா இன்னொரு மழைக்காக காத்துக்கிட்டு இருப்பான். ಇನ್ನೊಂದು ಮಳೆಗೋಸ್ಕರವಾಗಿ அது என்ன ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. ಮಳೆ? ಯಾವ ರೀತಿಯಾದ ಮಳೆ? பின்மாரி மழை. ಹಿಂಗಾರಿನ ಮಳೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அந்த மழை பெய்யலன்னா ಆ ಮಳೆ ಸುರಿಯದಿದ್ದರೆ என்ன இல்ல? ಏನಿಲ್ಲ, விளைச்சல் இல்ல. ಬೆಳೆ ಇಲ್ಲ. நிறைய பேர் சொல்லுவாங்க, ಅನೇಕರು ಹೇಳುತ್ತಾರೆ, பயிரெல்லாம் என்ன செய்துட்டு? ಪೈರೆಲ್ಲ ಏನಾಯ್ತು? கருகி போயிட்டு. ಅದು ಕಾದು ಹೋಯಿತು. அந்த பயிர் முத்துகிறது எதுல தெரியுமா? ಆ ಪೈರು ಮುತ್ತುವಂತದ್ದು ಯಾವುದರಲ್ಲಿ என் ಗೊತ್ತಾ? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ இன்றைக்கு ಮಕ್ಕಳೇ, சபைக்குள்ள ಈ ದಿನ ಸಭೆಯಲ್ಲಿ என்ன மழை வேணும்? ಯಾವ ರೀತಿಯಾದ ಮಳೆ ಬೇಕು? பின்மாரி மழை வேணும். ಹಿಂಗಾರಿನ ಮಳೆ இந்த ಬೇಕು. பின்மாரி மழை ಈ ஊற்றப்பட்டாதான் ಹಿಂಗಾರಿನ ಮಳೆ ಸುರಿಯಲ್ಪಟ್ಟರೆ ಮಾತ್ರ இவைகளெல்லாம் எதுவாக மாறும்? ಯಾವುಗಳೆಲ್ಲ ಏನು ಆಗುತ್ತವೆ? வித்துக்களாக விளைச்சல் அடையும். ಬೀಜವಾಗಿ ಅದು இன்னைக்கு ಬೆಳೆಯುತ್ತದೆ. நிறைய பேர் விளையாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ಈ ದಿನ ಅನೇಕರು ಬೆಳೆಯದಂತವರಾಗಿದ್ದಾರೆ, அறகுறையா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ಬದ್ಧವಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அந்த வித்து ಆ ಬೀಜ நல்லா முதிர்ந்தாதான் ಒಳ್ಳೆ ಮುತ್ತಿದರೆ ಮಾತ್ರ எங்க போய் சேர்க்கப்படும்? ಎಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ? களஞ்சியத்துல போய் சேர்க்கப்படும். ಕಣಜಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. களஞ்சியம் தான் பரலோக ராஜ்யம். ಆ ಕಣಜವೆಂದರೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா விளையணும்னா, ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಯಬೇಕಾದ வித்தா மாறணும்னா, ಅದು ಬೀಜವಾಗಿ இந்த பயிர்கள் மீது ಈ ಪೈರಿನ ಮೇಲೆ என்ன மழை பொழியணும்? ಯಾವ ಮಳೆ ಸುರಿಯಬೇಕು. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ, பின்மாரி மழைக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? ಹಿಂಗಾರಿನ ಮಳೆಗೋಸ್ಕರವಾಗಿ வேண்டிக் கொள்ளுங்க. ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்மை மணியாக மாற்றுகிறது ಅದು ಬೀಜವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದು எந்த மழைதான்? ಯಾವ ಮಳೆ? எந்த மழைதான்? ಯಾವ ಮಳೆ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆகவே அந்த மழை ಆದ ಕಾರಣ ಈ நம் ಮಳೆ மீது ஊற்றப்படும் பொழுது, ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಯಲ್ಪಡುವ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய நிந்தைகள், ನಮ್ಮ ನಿಂದೆ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்முடைய கட்டுகள் ನಮ್ಮ ಎಲ್ಲ எல்லாம் என்ன செய்யப்படுமா? ಎಲ್ಲ ಏನಾಗಲಿದೆ? அறுக்கப்படும். ಅದು ಮುರಿದು கரங்களை ಹಾಕಲ್ಪಡುತ್ತದೆ. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த மழை நமக்கு ಆ ಮಳೆ ನಮಗೆ வேண்டும். ಬೇಕು. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். ಅದನ್ನೇ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ. என்ன மழை பொழியும்? ಯಾವ ಮಳೆ ಸುರಿಯುತ್ತದೆ? ஆசீர்வாதமான மழை. ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಮಳೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். ತಿಂಗಳು ದೇವರು ವಾಗ್ದಾನವಾಗಿ நீங்க வேதத்துல வாஸ்து பாப்பீங்கன்னு அருமையானவர்களே, ಓದಿ ನೋಡುವಾಗ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் ಓಸಿಯ ಪ್ರವಾದಿಯ 6வது அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்தை நீங்க வாஸ்து பாப்பீங்கன்னா, 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ ஓசியா chapter 6 verse 3, 6ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಾಕ್ಯ, அங்க வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே. ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಪ್ರಿಯರಾದವರೇ. ஆ. ம். ஆ. ஆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அப்பொழுது நாம் ಆಗ ನಾವು அறிவடைந்து ಅದು ಅವರನ್ನು ಹುಡುಕಿ கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. அவருடைய புறப்படுதல் ಆತನ ಆಗಮನವು அருணோதயம் போல
ஆயத்தமா இருக்கிறது. ಉದಯದಂತೆ ನಿಶ್ಚಯವಾಗಿರುತ್ತದೆ. அவர் மழையை போலவும் ಆತನು ಮುಂಗಾರಿನಂತೆಯೂ பூமியின் மேல் பெய்யும் முன்மாரி பின்மாரியை போலவும் ಭೂಮಿ ಮೇಲೆ ತಂಪು ಮಾಡುವ ಹಿಂಗಾರಿನಂತೆಯೂ நம்மிடத்தில் வருவார். ನಮಗೆ ಸಿಕ್ಕುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முன்மாரி பின்மாரி யாருதான்? ಮುಂಗಾರು ಹಿಂಗಾರು ಯಾರು? யாருதான்? ಯಾರು? அந்த மழை யாருதான்? ಆ ಮಳೆ ಯಾರು? கர்த்தர் தான். ಕರ್ತನೇ. அவர் மழையாக நம்மிடத்துல என்ன செய்வாரா? ಅವರು ಮಳೆಯಾಗಿ ನಮ್ಮ ಬಳಿ ಏನಾಗ ரெண்டு மழையும் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ಎರಡು ಮಳೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. முன்மாரியாக ಮುಂಗಾರಿನಾಗಿ பின்மாரியாக ಹಿಂಗಾರಿನಂತೆ அவர் நம்மிடத்தில் ಆತನು ನಮಗೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அது மாத்திரமல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 72வது சங்கீதம் 72ನೇ ಕೀರ್ತನೆ 6வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು Psalm chapter 72 verse 6, 72 6ನೇ ವಾಕ್ಯ, 72வது சங்கீதம் 72ನೇ ಕೀರ್ತನೆ 6வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் ಹುಲ್ಲು ಕೊಯ್ದ ಮೇಹುಗಾಡಿದ ಮೇಲೆ ಸುರಿಯುವ பூமியை நனைக்கும் தூறலை போலவும் ಭೂಮಿಯನ್ನು ನೆನೆಸುವ ಹದ ಮಳೆಯಂತೆಯೂ இறங்குவார். ಅವನು ಇರಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கன்னடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ಅವನು ಇರಲಿ. அவர் ಇರಲಿ. ಹೇಗಾಗಿ அவர் ಇರಲಿ? ಭೂಮಿಯ ನೆನೆಸುವ ಹದ ಮಳೆಯಂತೆಯೂ. ஹல்லேலூயா. ಕೊಯ್ದ ಮೇಹುಗಾಡಿದ அங்கே இறங்குவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಇಳಿಯಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் ಹುಲ್ಲು ಕೊಯ್ದ ಮೇವುಗಾಡಿದ ಮೇಲೆ ಸುರಿಯುವ ವೃಷ್ಟಿಯಂತೆ பூமியை நனைக்கும் தூறலை போலவும் இறங்குவார். ಭೂಮಿಯನ್ನು ನೆನೆಸುವ ಹದ ಮಳೆಯಂತೆಯೂ ಅವನು ಇರಲಿ. அவர் இறங்குவார். ಅವರು ಇಳಿಯುತ್ತಾರೆ. அவர் எப்படி இறங்குவார்? ಅವರು ಯಾವ ರೀತಿ ಇಳಿಯುತ್ತಾರೆ? மழையாக இறங்குவார். ಮಳೆಯಾಗಿ ಇಳಿಯುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அப்பொழுது என்ன நடக்கும்? ಆಗ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? நீதிமான் ನೀತಿವಂತನು செழிப்பான். ವೃದ್ಧಿ ಆಗುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. வனாந்தரம் ಅರಣ್ಯವು அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். ಅವರ ಮುಂದೆ ಮುಂದೆ ಅಡ್ಡ ಬೀಳು. அவருடைய சத்துருக்கள் ಅವನ ವೈರಿಗಳು மண்ணை நக்குவார்கள். ಮಣ್ಣು ಮುಕ್ಕಲಿ. எப்போ? ಯಾವಾಗ? இந்த மழை பொழியும் பொழுது. ಈ ಮಳೆ ಸುರಿಯುವಾಗ. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುವ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. சத்துருக்கள் ವೈರಿಯು ವೈರಿಗಳು மண்ணை ಮಣ್ಣು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தர் அப்படி கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். ಕರ್ತನು ಆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನು. எப்பொழுது? ಯಾವಾಗ? இந்த மழை ಈ ಮಳೆ பொழியும் பொழுது. ಸುರಿಯುವಾಗ. அது மாத்திரமல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சகரியாவின் புஸ்தகம் ಜಕರಿಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதற்கு முன்பு ஓசியா ಅದಕ್ಕಿಂತ ಮೊದಲು 6:3 நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்றால், 6:3 ನಂತರ ಓದುತ್ತಾ ಹೋದರೆ, நாம் ஏற்கனவே வாசித்தோம், மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். ಮೊದಲೇ ಓದಿದೆವು, ಪುನಃ ಒಂದು. எல்லாரும் அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ಎಲ್ಲರೂ ಅದನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்பொழுது ಆಗ நாம் அறிவடைந்து ನಾವು ಕೊಯ್ಯಲ್ಪಟ್ಟು கர்த்தரை அறியும்படிக்கு தொடர்ந்து போவோம். ಕರ್ತನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ அவருடைய புறப்படுதல் ಆತನ ಹೊರಡಿಸುವಿಕೆ அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கும். ಪರಲೋಕದ ಹಾಗೆ ಅದು ಸಿದ್ಧವಾದದ್ದಾಗಿರುತ್ತದೆ. அவர் மழையை போலவும் ಅವರು ಮಳೆಯ ಹಾಗೆಯೂ பூமியில் பெய்யும் முன்மாரி பின்மாரியை போலவும் ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸುರಿಯತಕ್ಕಂತ ಹಿಂಗಾರಿನಂತೆಯೂ அவர் ಮುಂಗಾರಿನಂತೆಯೂ நம்மிடத்தில் வருவார். ಅವರು ನಮಗೆ ಸಿಕ್ಕುವನು. தேவன் நம்மிடத்தில் வருவார். ದೇವರು ನಮಗೆ ಸಿಕ್ಕುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த மழை அப்ப யாருதான்? ಆ ಮಳೆ ಯಾರು? தேவன் தான். ದೇವರೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ அந்த ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. மழை வேணுமா வேண்டாமா? ಆ ಮಳೆ ಬೇಕಾ ಬೇಡವಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த பின்மாரி மழையும் வேண்டும். ಆ ಹಿಂಗಾರಿನ ಮಳೆಯೂ அந்த ಬೇಕು. முன்மாரி மழையும் நம்ம இடத்துல ಆ வேண்டும். ಮುಂಗಾರಿನ ಮಳೆಯೂ ನಮಗೆ ಬೇಕು. நம்ம மேலேயும் வேணும். ನಮ್ಮ ಮೇಲೆಯೂ ಬೇಕು. நம்ம குடும்பத்தின் மீது, ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ, நம்முடைய சபையின் மீது, ನಮ್ಮ ಸಭೆಯ ಮೇಲೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சபை நடத்துகிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಸಭೆ ನಡೆಸತಕ್ಕಂತ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்க சபையில, ಸಭೆಯಲ್ಲಿ, நம்முடைய சபையில ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ அந்த மழை பொழியும்னா, ಮಳೆ ಸುರಿಯುವುದಾದರೆ, இந்த வயல்வெளியில் இருக்கிற வித்துக்கள் எல்லாம் ಬಯಲು ಸೀಮೆಯಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟ அப்பதான் என்ன அடையும்? ಅದು ಏನಾಗುತ್ತದೆ? முதிர்வடையும். ಮುತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. அதுக்கு என்ன தேவை? ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದದ್ದು ಏನು? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருள் மாறி, ಅರುಳ್, அந்த பின்மாரி, ಆ ಹಿಂಗಾರಿನ ಮಳೆ, farmer rain, ಆ ಹಿಂಗಾರಿನ ಮಳೆ, later rain, ಆ ಮುಂಗಾರಿನ அந்த ಮಳೆ, மழை நமக்கு வேண்டும். ಆ ಮಳೆ ನಮಗೆ ಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இந்த மழைக்காக நாம் என்ன செய்ய ಆ வேண்டும்? ಮಳೆಗೋಸ್ಕರ ನಾವು ಮಾಡಬೇಕಾದದ್ದು, இந்த மழை நமக்கு வேணும். ಆ ಮಳೆ ನಮಗೆ ಬೇಕು. எத்தனை பேருக்கு தேவை? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಬೇಕಾಗಿದೆ? எல்லாரும் கர்த்தர்ட்ட கேளுங்க. ಎಲ್ಲರೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳಿ, ஆண்டவரே, ದೇವರೇ, இந்த மழையை ಈ ಮಳೆಯನ್ನು என் மீது
ஊற்றும், ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿ, என் குடும்பத்தின் மீது ஊற்றும். ನನ್ನ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಸುರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மழை பெய்ய ஆரம்பிக்கும் பொழுது ಮಳೆ ಸುರಿಯಲು ಆರಂಭಿಸುವಾಗ நிந்தைகள் அகன்று போகும், ಹಿಂದೆ ಎಲ್ಲ ಅಗಲಿ ಹೋಗುತ್ತವೆ, நுகங்கள் அகன்று போகும். ಮೊಗಗಳು ಮುರಿದು ಹಾಕಲ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த பாரமானாலும் அது அகன்று போகும், ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಭಾರವಾಗಿದ್ರು ಅದು எந்த நோயும் சுகமாகிடும். ಯಾವ ಕಾಯಿಲೆ ಗುಣ நாம் ಹೊಂದಲ್ಪಡುತ್ತದೆ. சுகமாய் குடியிருக்கும்படி கர்த்தர் செய்வார். ನಾವು ಕ್ಷೇಮಕರವಾಗಿ ವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ கர்த்தாவே, ಕರ್ತನೇ, இந்த வாக்குத்தத்தத்தின்படி ಈ ವಾಗ್ದಾನದಂತೆ இந்த முன்மாரியையும் ಈ ಹಿಂಗಾರಿನನ್ನು பின்மாரியையும் ಮುಂಗಾರನ್ನು என் மேல என்ன செய்யுங்க, ನನ್ನ ಮೇಲೆ ಏನು ಮಾಡಿ ஊற்றுங்க. ಸುರಿ. நீங்க சகரியாவின் புஸ்தகம் ನೀವು ಜಕರಿಯ ಪುಸ್ತಕ 10வது அதிகாரம் 10ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ நாம் இதற்காக என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಅದಕ್ಕಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕು? பின்மாரி காலத்து மழையை ಮಳೆಯಾಗುವುದಕ್ಕೆ ಹಿಂಗಾರಿನಲ್ಲಿ கர்த்தரிடத்தில் ಯೆಹೋವನನ್ನು வேண்டிக் கொள்ளுங்கள். ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது கர்த்தர் ಆಗ ಯೆಹೋವನು மின்னல்களை உண்டாக்கி, ಮಿಂಚುಗಳನ್ನುಂಟು ಮಾಡಿ, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. ಕೈಗಳನ್ನು ತಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? நீங்க தமிழ்ல மின்னல்களை உண்டாக்கின்னு சொல்லப்பட்டிருக்கு. ತಮಿಳಿನಲ್ಲಿ ಮಿಂಚು ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ, ஆனா இங்கிலீஷ்ல ಆಂಗ್ಲದಲ್ಲಿ கிளவுட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. ಮೋಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கிளவுட்ஸ்னா என்னது? ಮೋಡ ಅಂದ್ರೆ ಏನು? யாராவது ஒருத்தர் இங்கிலீஷ்ல சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ಶಬ್ದವಾಗಿ ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಓದಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இங்கிலீஷ் வேதாகமம் வைத்திருக்கிறவங்க யாராவது சத்தமா இதை வாசிங்க பார்க்கலாம். Ask ye of the Lord for rain in the time of latter rain. Lord will, hallelujah, ಹಲ್ಲೆಲೂಯಾ. God will make clouds. ಅವರು ಮೋಡವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. மேகம் பார்த்த உடனே என்ன சொல்றோம்? ಮೋಡ ನೋಡಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ ಏನು ಹೇಳುತ್ತೇವೆ? மேகத்தை பார்த்த உடனே ಮೇಘ ನೋಡಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ನಮಗೆ ತಿಳಿಯಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. இன்னைக்கு என்ன வரப்போகுது? ಈಗ ಏನು ಬರಲಿದೆ? மழை வரப்போகுது. ಮಳೆ ಬರಲಿದೆ. மேகத்தை பார்த்த உடனே மழை. ಆ ಮೇಘವನ್ನು ನೋಡಿದ இந்த ಮಾತ್ರಕ್ಕೆ மேகம் எப்போ உண்டாகும்? ಈ ಮೇಘ ಯಾವಾಗ ಉಂಟಾಗುತ್ತದೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எலியா ಎಲಿಯ ஆகாப பார்த்து சொல்றாரு, ಆಗಾಬನ್ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, எவ்வளவு மேகம் இருந்துச்சு? ಎಷ್ಟು ಮೇಘ ಬಂದಿದೆ. கையளவு இல்ல, ಕೈ ಅಳತೆ ಅಲ್ಲ, உள்ளங்கையளவு. ಅಂಗೈಯಲ್ಲಿ ಇರಷ್ಟು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. 3 வருஷம் என்ன இல்ல, 3.5 ವರ್ಷ ಏನಿಲ್ಲ, மழை இல்ல. ಮಳೆ ಇಲ್ಲ. ஆனா எவ்வளவுதான் தெரிஞ்சது? ಆದ್ರೆ ಎಷ್ಟು ಕಾಣುತ್ತದೆ? உள்ளங்கை. ಅಂಗೈಯಲ್ಲಿ ಇರುವಷ್ಟು. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. உள்ளங்கை அளவு மேகம். ಆ ಅಂಗೈಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ இந்த மேகத்தை உண்டாக்குறது யார்தான்? ಆ ಮೇಘವನ್ನು ಉಂಟು ಮಾಡತಕ್ಕಂಥವರು ಯಾರು? கர்த்தர் தான். ಕರ್ತನೇ. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. ನನಗೊಂದು ಜ್ಞಾಪಕ ಇದೆ. நான் நிறைய இடத்துல அது சாட்சி சொல்லியிருக்கேன். ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ದೇನೆ. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ತಂಜಾವೂರು ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ நான் அங்கே ஊழியத்தில் இருந்தபோது ಸೇವೆಯಲ್ಲಿ ನಾನಿದ್ದಾಗ தஞ்சாவூரை சுற்றி சுமார் 58 கிராமம் இருக்கு. ತಂಜಾವೂರು ಸುತ್ತಲಲ್ಲಿ ಒಂದು 58 ಗ್ರಾಮ ಇದೆ. நல்ல கவனிங்க, சின்ன பிள்ளைங்க ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಗಮನಿಸಿ, விளையாடக்கூடாது. 58 கிராமத்திலையும் போய் நடந்தே சுவிசேஷம் அறிவித்திருக்கு. 58 ಗ್ರಾಮಕ್ಕೆ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆ ತಿಳಿಸುತ್ತಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில கிராமங்களுக்கெல்லாம் 7 நாட்கள் ಕೆಲವು ಗ್ರಾಮಗಳಲ್ಲಿ 7 ದಿನಗಳು தண்ணி கூட குடிக்காம ನೀರು ಕೂಡ ಕುಡಿಯದೆ நடந்தே போய் என்ன அறிவித்திருக்கு? ನಡೆದೇ ಹೋಗಿ ಏನು ತಿಳಿಸಿದ್ದೇನೆ? சுவிசேஷம் அறிவித்திருக்கு. ಸುವಾರ್ತೆ ತಿಳಿಸಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தஞ்சாவூருக்கும் ತಂಜಾವೂರಿಗೂ புதுக்கோட்டைக்கும் இடையில புதுக்கோட்டை மಧ್ಯದಲ್ಲಿ மஞ்சப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. ಮಂಜಪಟ್ಟಿ ಎಂಬ ಸ್ಥಳವಿದೆ. மெயின் ரோட்ல இருந்து ಮುಖ್ಯ ರಸ್ತೆ 6 கிலோமீட்டர் நடந்து போனோம். 6 ಕಿಲೋಮೀಟರ್ ನಡೆದುಕೊಂಡು அந்த ಹೋಗಬೇಕು. கிராமத்தை பத்தி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ಆಗ ಗ್ರಾಮದ ಕುರಿತು ನಮಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. அங்க யாருமே என்ன அறிவிக்க முடியாது, ಅಲ್ಲಿ ಯಾರು ಏನು ತಿಳಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. ಸುವಾರ್ತೆ ತಿಳಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சில ஊழியர்களை கூட என்ன செய்திருக்காங்க? ಕೆಲವು ಸೇವಕರನ್ನು ಕೂಡ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? வெட்டி போட்டிருக்காங்க. ತುಂಡರಿಸಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. அப்ப 23 22 வயசு. ಆಗ 22 23 ವರ್ಷ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு ஒரு ஆசை, ನನಗೊಂದು ಆಸೆ, அந்த கிராமத்துல போய் ಆ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಹೋಗಿ என்ன சொல்லணும்? ಏನು ಹೇಳಬೇಕು? சுவிசேஷம் சொல்லணும். ಸುವಾರ್ತೆ ಹೇಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 7 நாள் உபவாசம், 7 ದಿವಸ ಉಪವಾಸ, தண்ணி கூட குடிக்கல. ನೀರು ಕೂಡ ಕುಡಿಯಲಿಲ್ಲ. ஆண்டவரே, ದೇವರೇ, அந்த மஞ்சப்பட்டியை ரட்சியும். ಆ ಮಂಜಪಟ್ಟಿ நாங்க அங்க சுவிசேஷம் சொல்ல போகிறோம். ಸುವಾರ್ತೆ ಹೇಳಲು அங்கே ಹೋಗುತ್ತೇವೆ. எப்படியாவது உம்முடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அந்த உபவாசத்துல 6வது நாள் ಆ ಉಪವಾಸದ 6ನೇ ದಿನ நடந்து போகிறோம். ನಡೆದು ಹೋಗುತ್ತೇವೆ. 6 கிலோமீட்டர். 6 ಕಿಲೋಮೀಟರ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு 5 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டோம். 5 ಗಂಟೆಗೆಲ್ಲ ಹೋಗಿ ಸಾಯಂಕಾಲ ಸೇರುತ್ತೇವೆ. 3 பேர் போனோம். 3 ಜನ ಹೋದೆವು. ஒரு 4 ரோடுல 4 ಬೀದಿಯಲ್ಲಿ ஒருவர் அந்த பக்கம் நிக்கிறாரு, ಒಬ್ಬರು ಆ ಕಡೆ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾರೆ, இன்னொருவர் இந்த பக்கம் நிக்கிறாரு. ಒಬ್ಬರು ಈ ಪಕ್ಕ நான் சென்டர்ல நின்னு சொல்லிட்டு இருக்கேன், ನಾನು ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಂತು ಹೇಳುತ್ತಿದ್ದೆ, இயேசுவே மெய்யான தேவன்,
ಯೇಸುವೇ ನಿಜವಾದ ದೇವರು. ஹalleluya. ஹalleluya. இயேசு ரட்சிக்கிறார். ಯೇಸು ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. இயேசு சுகமளிக்கிறார். ಯೇಸು ಸೌಖ್ಯ ಕೊಡುತ್ತಾರೆ. பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு இயேசுதான் வழி. ಪಾಪವಿಂದ ಮುಕ್ತಿ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಯೇಸು ಒಬ್ಬರೇ ಮಾರ್ಗ. பரலோகம் போறதுக்கு இயேசுதான் வழி. ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಯೇಸು ಒಬ್ಬರೇ. இயேசுதான் ஆசீர்வதிப்பார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இவ்வளவுதான் சொல்லிருப்போம். ಇಷ್ಟು ಮಾತ್ರ ಹೇಳಿದ್ದೇವೆ. அங்க இருந்து 3 பேர் வந்தாங்க. ಅಲ್ಲಿಂದ 3 ಜನ ಬಂದರು. வேஷ்டி ஒருத்தன் அப்படி மடிச்சு கட்டிட்டு வந்தான். ವೇಷ್ಟಿಯನ್ನು ಎತ್ತಿ ಕಟ್ಟಿ கையில ஒரு பெரிய கம்ப தூக்கிட்டு வந்தான். ಕೈಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಕಂಬ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹalleluya. இப்பதான் கேள்விப்பட்டவங்க நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ಕೇಳಿದ್ದೇವೆ ಈ ರೀತಿ ಅನೇಕರನ್ನು ಹೊಡೆದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. தூக்கிட்டு வந்தா எவன்டா எங்க ஊர்ல வந்து இயேசுநாதரை பற்றி சொல்றது? ಎತ್ತಿಕೊಂಡು ಬಂದು ಯಾವ ನಮ್ಮ ಊರಿಗೆ ಬಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಗ್ಗೆ ಹೇಳುವುದು? நாங்க கண்ணை மூடியாச்சு. ನಾವು ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ಆಯ್ತು. அடிச்சா அடிக்கட்டும், ಹೊಡೆದ್ರೆ ಹೊಡಲಿ ಎಂಬುದಾಗಿ சத்தத்தை நிக்க வைக்கவே இல்ல. ಆದ್ರೆ ಸದ್ದವನ್ನು ನಿಲ್ಲಿಸಲಿಲ್ಲ. இயேசுவை நம்பு. ಯೇಸುವನ್ನು ನಂಬು. இயேசு குருடனை சுகமாக்கி இருக்கிறாரு. ಯೇಸು ಕುರುಡನಿಗೆ ಸೌಖ್ಯ, உன்னையும் சுகமாக்குவாரு. ಯೇಸು ಗುಣಪಡಿಸುತ್ತಾರೆ. பக்கத்துல வந்து பிடிச்சிட்டான். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದು நிறுத்துற சத்தம் போடு. ನಿಲ್ಲಿಸು ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எங்க 3 பேரையும் எடுத்துட்டு போனாங்க. 3 ಎಳೆದುಕೊಂಡು ಹೋದರು. ஒரு வீட்டு வராண்டாவுல போய் உட்கார வச்சிட்டாங்க. ಒಂದು ಮನೆಯ ವರಾಂಡದಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸಿದರು. உட்காருங்க. ಕುಳಿಸು ಇಲ್ಲಿ. நாங்களும் இப்படி உட்கார்ந்துட்டோம். ನಾವು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೆವು. சொன்னா ಹೇಳಿದ, எங்க ஊர்ல ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ 4 வருஷம் மழை பெய்யல. 4 ವರ್ಷ ಮಳೆ ಸುರಿಯಲಿಲ್ಲ. நீ தானே சொன்ன. ನೀನ್ ತಾನೇ ಹೇಳಿ. இயேசுநாதர் ஆசீர்வதிப்பாரு. ಯೇಸುನ ಸ್ವಾಮಿ இயேசுநாதர் அதை கொடுப்பாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅದು ಕೊಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. எங்க ஊர் குளத்தை போய் பாரு. ನಮ್ಮ ಊರಿನ ಕೊಳ ನೋಡು. வறண்டு வெடிச்சு போய் கிடக்கு. ಒಣಗಿ ಒಡೆದು ಹೋಗಿ 4 வருஷம் மழை இல்ல. 4 ವರ್ಷ ಮಳೆ ಇಲ್ಲ. நீ இன்னைக்கு போய் நீ சொன்னது போல ನೀ ಹೇಳಿದ ಹಾಗೆ இன்னைக்கு மழை வந்துச்சுன்னா நீ தப்புனா, இல்லன்னா இந்த ஊரை விட்டு உன்னை விட மாட்டான். ಈ ಮಳೆ ಬಂದ್ರೆ ನೀನು ತಪ್ಪಿಸಿದಿ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಊರು ಬಿಟ್ಟು ನಿನ್ನನ್ನು ಕಳಿಸುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு என்ன பெய்யணும்? ಏನು ಸುರಿಯಬೇಕು? மழை பெய்யணும். ಮಳೆ ಸುರಿಯಬೇಕು. மழை பெஞ்சதுன்னா நீ தப்புன. ಮಳೆ ಸುರಿದರೆ ನೀನು ತಪ್ಪಿಸುತ್ತಿ. ஹalleluya. ஹalleluya. ஏப்ரல் மாசம், ಏಪ್ರಿಲ್ ತಿಂಗಳು சம்மர். ஏப்ரல் மாசம் எங்க மழை பெய்யும்? ಏಪ್ರಿಲ್ ತಿಂಗಳು ಎಲ್ಲಿ ಮಳೆ ಸುರಿಯುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. நாங்க அந்த முன்னாடி தரலன்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಮುಂದೆ ಇದಿದೆ. 3 பேர் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம். 3 ಜನ ಈಗ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. 21 ವಯಸ್ಸು, எல்லாம் வாலிபர்கள். ಎಲ್ಲ 21 ವರ್ಷದ ಯುವಕರು. நாங்க அமைதியா உட்கார்ந்து ನಾ ಮೌನವಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡೆ. 5 மணிக்கு போனோம். 5 ಗಂಟೆಗೆ ಹೋದೆ. 6 மணி ஆயிடுச்சு. 6 ಗಂಟೆ ಆಯ್ತು. 7 மணி ஆயிடுச்சு. 7 ಗಂಟೆ ಆಯ್ತು. 8 மணி ஆயிடுச்சு. 8 ಗಂಟೆ ಆಯ್ತು. என் பக்கத்துல ஒரு தம்பியா கூட வந்தாரு. ನನ್ನ ಪಕ್ಕಕ್ಕೆ ತಮ್ಮ ಬಂದ. அண்ணே, இன்னைக்கு நம்மள தொலைச்சு விடுவானுங்க. ಈ ದಿನ ನಮ್ಮನ್ನು ಅಷ್ಟೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಬಿಟ್ಟರು. ஹalleluya. ஹalleluya. ஆனா எனக்கு ஒரு பயமே இல்ல. ಆದ್ರೆ ನನಗೆ ಯಾವ ಭಯವೂ ಇಲ್ಲ. எனக்கு அன்பானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, 8 மணி இருக்கும். 8 ಗಂಟೆ ಇರುತ್ತದೆ. திடீரென்று டும் டும்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. திடೀರ್ನೆ ಡುಮ್ ಡುಮ್ ಶಬ್ದ ಬಂತು. ஹalleluya. ஹalleluya. என்னது? ಏನು? இடி இடிக்குது. ಗುಡುಗು ಗುಡಿ. எங்களுக்கு ஒரு தைரியம் வந்துட்டு. ನನಗೆ ಧೈರ್ಯ ಬಂತು. 10 நிமிஷம் தான். 10 ನಿಮಿಷ மழை அடிக்க ஆரம்பிச்சு. ಮಳೆ ಹೊಡೆಯಲು ಆರಂಭಿಸಿತು. ஒட்டுகிறது மழை. ಅಲ್ಲಿ ಮಳೆ ಸುರಿಯಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அந்த 3 பேரும் வந்தான். ಆ 3 ಜನ ಬಂದರು. சொன்னா, ஏய் எங்க ஊரை காலி பண்ண அப்படின்னா, ನಮ್ಮ ಊರನ್ನು ಖಾಲಿ ஓடு அப்படின்னா, ಓಡು ಎಂಬುದಾಗಿ மலையில நனைஞ்சுக்கிட்டே ஓடி வந்தான். ಮಳೆ ನೆನೆಯುತ್ತಲೇ ಓಡಿ ಬಂದೆವು. எனக்கு அருமையானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, அந்த ஆத்துக்கு அந்த குளத்து கரவழியா வரும் பொழுது ಆ ಕೆರೆಯ ಬಳಿಯಾಗಿ ಬರುವಾಗ அந்த குளம் நிறைந்திருந்தது. ಆ ಕೆರೆಯು ತುಂಬಿತ್ತು. என் அன்பு தேவனுடைய ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஹalleluya. ಹalleluya. நம்முடைய தேவன் பெரியவர். ನಮ್ಮ ದೇವರು ದೊಡ್ಡವರು. நம்முடைய தேவன் பெரியவர். ನಮ್ಮ ದೇವರು ದೊಡ್ಡವರು. இன்றைக்கும் இந்த சத்தத்தை அவர் கேட்டுக்கிட்டு ಈ இருக்கிறார். ದಿನವೂ ಈ ಶಬ್ದವನ್ನು ಅವರು இந்த ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் பாக்கியம் ಈ உள்ளவர். ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸಿದ್ದಕ್ಕಂತ அவர்தான் மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன். ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸತಕ್ಕಂತವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆனால் செய்ய வேண்டியது, ಆದ್ರೆ ಮಾಡಬೇಕಾದ இந்த பின்மாறி மழைக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? ಆ ಹಿಂಗಾರಿನ ಮಳೆಗೋಸ್ಕರವಾಗಿ வேண்டிக் கொள்ளுங்க. ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஒருவேளை மழை பெய்யலன்னா ಒಂದು ವೇಳೆ ಮಳೆ ಸುರಿಯಲಿಲ್ಲ, அதை அடைத்து வைத்தவர் யார்தான்? ಅದನ್ನು ಮುಚ್ಚಿಟ್ಟಂತವರು ಯಾರು? கர்த்தர் தான். ಕರ್ತನೇ. அதை வருஷிக்க பண்ணுகிறவர் அவர்தான். ಅದು ಸುರಿಸತಕ್ಕಂತವರು அதை ಅವರೇ. கட்டளையிடுகிறவர் அவர்தான். ಅದನ್ನು ಆಜ್ಞಾಪಿಸತಕ್ಕಂತವರು கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. ஹalleluya. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே. ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಪ್ರಿಯರಾದವರೇ. 2 நாளாகமம் 2 ಪೂರ್ವ 6வது அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 26வது வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா 26ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. அங்க வேதம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ 2 நாளாகமம் 2 ಪೂರ್ವ ಕಾಲ ಬರುತ್ತಾ 6வது அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 26வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 26ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿ ನೋಡುವಾಗ அங்க வானம் அடைபட்டு ಆಕಾಶವು ಮಳೆಗರೆದಂತೆ
எதனால வானம் அடைபட்டுச்சான்? ಯಾವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಆಕಾಶ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவர்கள் ಅವರು உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ ನಿಮಿತ್ತ வானம் அடைபட்டு ಆಕಾಶ மழை பெய்யாதிருக்கும் போது ಮಳೆ ಸುರಿಯದ ಹಾಗೆ அவர்கள் ಅವರನ್ನು இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಮೇಲಾಗಿ ವಿಜ್ಞಾಪನೆ உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಎತ್ತಿ தேவரே ದೇವರೇ தங்களை கிளேசப்படுத்துகையில் ನಮ್ಮನ್ನು ಕ್ಲೇಶ தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் ತಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿದರೆ ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ದೇವರು ಅದನ್ನು ಲಾಲಿಸಿ உமது அடியாரும் ನಿನ್ನ ಸೇವಕರು உமது ஜனமாகிய ನಿಮ್ಮ ಪ್ರಜೆಗಳು ಆದ இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து ಇಸ್ರೇಲಿಯರ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழி அவர்களுக்கு போதித்து ಅವರು ನಡೆಯಬೇಕಾದ ಸನ್ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸಿ தேவரே ದೇವರೇ உமது ஜனத்திற்கு ನಿನ್ನ ಪ್ರಜೆಗೆ சுதந்திரமாய் கொடுத்த உம்முடைய தேசத்தில் ಸ್ವಾಸ್ಥ್ಯವಾಗಿ ಕೊಟ್ಟ ದೇಶಕ್ಕೆ மழை பெய்ய கட்டளையிடுவீராக. ಮಳೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேசத்தில் பஞ்சம் உண்டாகும் போதும் ದೇಶಕ್ಕೆ ಕ್ಷಾಮ ಬರುತ್ತದೆ, கொள்ளை நோய் உண்டாகிற போதும் ವ್ಯಾಧಿಯು ಉಂಟಾಗುತ್ತದೆ, வறட்சி ಬಿಸಿಗಾಳಿ, சாவி ಬೂದಿ, வெட்டுக்கிளி. ಮಿಡಿತ. நேத்து ஒரு செய்தியை படிச்சேன். ನಿನ್ನ ಒಂದು ಸಂದೇಶ ಓದಿದೆ. பாகிஸ்தானுக்கு ಪಾಕಿಸ್ತಾನಕ್ಕೆ இந்தியாவில இருந்து ಭಾರತದಿಂದ நிறைய எதை அனுப்பியிருக்காங்களாம். ಅಧಿಕವಾಗಿ ಏನು ಕಳಿಸಿದ್ರಂತೆ? யாரும் படிச்சீங்களா? ಯಾರಾದ್ರೂ ಓದಿದ್ದೀರಾ? எதை அனுப்பியிருக்காங்களா? ಏನು ಕಳಿಸಿದ್ರಂತೆ? வெட்டுக்கிளி எல்லாம் அனுப்பல. அங்க வெட்டுக்கிளி இருக்கு இப்போ. ಅಲ್ಲಿ ಮಿಡತೆ ಅಲ್ಲಿ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெட்டுக்கிளினா ஒரு வெட்டுக்கிளி இல்ல, ಮಿಡತೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಮಿಡತೆ ಅಲ್ಲ, லட்சம் லட்சமா வெட்டுக்கிளி இருக்கு. ಲಕ್ಷ ಲಕ್ಷವಾಗಿ ಮಿಡತೆಗಳಿವೆ. இந்தியாவில இருந்து என்ன போயிருக்கு தெரியுமா? ಭಾರತದಿಂದ ಏನು ಹೋಗಿದೆ ಗೊತ್ತಾ? யாரும் படிக்கலையா? வாத்து அனுப்பியிருக்காங்களாம். ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸಿದರಂತೆ. வாத்து வாத்து ಬಾತುಕೋಳಿಯನ್ನು படிச்சீங்களா யாராவது? டக்கு டக்கு. எதுக்கு? ಯಾವುದಕ್ಕೆ? வெட்டுக்கிளியை சாப்பிடுறதுக்கு. ಆ ಮಿಡತೆಯನ್ನು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. வாத்துலாம் வெட்டுக்கிளியை சாப்பிடாது. ಆ ಬಾತುಕೋಳಿಯು ಆ ಮಿಡತೆ அங்க வந்திருக்கிற வெட்டுக்கிளியை கோடி வாத்து அனுப்பினாலும் என்ன செய்யாது? ಕೋಟಿ ಬಾತುಕೋಳಿಯನ್ನು ಕಳಿಸುವುದನ್ನು ಏನಾಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அனுப்புனது யாரு? ಅದನ್ನು ಕಳುಹಿಸುವುದು ಯಾರು? வெட்டுக்கிளி அனுப்புறது யாரு? ಆ ಮಿಡತೆಯನ್ನು ಕಳಿಸುವುದು ಯಾರು? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பஞ்சம், ಕ್ಷಾಮ, அடுத்து என்னது? ನಂತರ ಏನು? சாவி. ಅಲ್ಲಿ ಬೂದಿ. சாவினா என்ன சார்? ಬೂದಿ ಅಂದ್ರೆ ಏನು? அங்க பூதின்னு வந்திருக்கு. சாவி, ಬೂದಿ, அடுத்து என்னது? ನಂತರ ಏನು? வெட்டுக்கிளி. ಮಿಡತೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தேசத்துல என்னது? ಇದನ್ನ ಅನೇಕ ದೇಶದಲ್ಲಿ ಏನು? வெட்டுக்கிளி. ಅಲ್ಲಿ ಮಿಡತೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. வெட்டுக்கிளி பயிர்களெல்லாம் நாசம் பண்ணிவிடும். ಆ ಮಿಡತೆಗಳು ಪೈರುಗಳನ್ನೆಲ್ಲ ನಾಶಗೊಳಿಸುತ್ತವೆ. சாவினா என்ன தெரியுமா? ಬೂದಿ ಅಂದ್ರೆ ಏನು ಗೊತ್ತಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன கருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, அறுப்பாங்க. ಅಲ್ಲಿ ಕೊಯ್ಯುತ್ತಾರೆ. அறுத்து ಕೊಯ್ದು அருமையானவர்களை களஞ்சியத்துல சேர்க்கலாம்னு சொல்லி ಕಣಚಕ್ಕೆ ಸೇರಿಸೋಣ ಎಂಬ பார்த்தா நல்ல நெல்மணி மாதிரி தான் இருக்கும். ನೋಡಿದರೆ ಉತ್ತಮ ಭತ್ತದ ಹಾಗೆ ஆனா ಇರುತ್ತದೆ. உள்ள என்ன இருக்காது? ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಏನಿರುವುದಿಲ್ಲ. உள்ள வித்து இருக்காது. ಒಳಗಡೆ ಬೀಜ ಸಾರ அதுதான் ಇರುವುದಿಲ್ಲ. சாவி. ಅದೇ ಹೊಟ್ಟು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? ஏன் பஞ்சம் ಯಾಕೆ ಬರಗಾಲ நல்லா இருந்துச்சு. ಎಲ್ಲ ಇತ್ತು. என் கையில நல்ல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாரு. ಕೈಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಚೆನ್ನಾಗಿ இன்னைக்கு ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿದ್ದು. பஞ்சம். ಆದ್ರೆ ಕ್ಷಾಮ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாவி, ಅಲ್ಲಿ ಹೊಟ್ಟು, வெட்டுக்கிளி. ಮಿಡತೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அடுத்து என்னதான்? ನಂತರ ಏನು? கொள்ளை நோயா? ಅಲ್ಲಿ ಘೋರ ವ್ಯಾಧಿ. என்ன நோய்? ಯಾವ ರೀತಿಯಾದ கொள்ளை நோய். ಘೋರ ವ್ಯಾಧಿ நம்ம காதுல விழுந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. ನಮ್ಮ ಕಿವಿಗೆ ಈಗಿಂದ ಬೀಳುತ್ತಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. சைனாவுல என்னது? ಚೈನಾದಲ್ಲಿ ಏನು? கொரோனா வைரஸ். ಯಾವ ವೈರಸ್? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது பக்கத்து நாடுகளுக்கு பரவி இருக்குதான். ಪಕ್ಕದ ದೇಶಕ್ಕೆ ಹರಡುತ್ತಿವೆ. ஈரானுக்கு பரவி இருக்குதான். ಅಲ್ಲಿ ಇರಾನಿಗೆ சவுத் கொரியாவுக்கு பரவி இருக்குதான். ಇನ್ನೂ ಇತರ ದೇಶಗಳಿಗೆ ಹರಡಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மழை என்ன செய்யப்பட்டுட்டான்? ಮಳೆ ಏನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ? அடைக்கப்பட்டுட்டான். ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. உமக்கு விரோதமாக
ವಿರುದ್ಧವಾಗಿ என்ன செய்திருக்காங்களா? ಏನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ? ஏன் மழை அடைக்கப்பட்டு வானம் அடைக்கப்பட்டுட்டு? ಯಾಕೆ ಆಕಾಶ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ? நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் மாத்திரம் ದೇವರು ಮಾತ್ರ வானத்தை அடைத்தார்னு வைத்துக் கொள்ளுங்க. ಆಕಾಶವನ್ನು ಮುಚ್ಚಿಟ್ಟಿರು ಎಂಬುದಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. என்ன பண்ணாலும் சரி, ಏನು ಮಾಡಿದ್ರು ಸರಿ, உனக்கு யார் உதவி செய்தாலும் சரி, ಯಾರು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರು ಸರಿ, உன்னை மீட்கவே முடியாது. ನಿನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுக்கு என்னையா வழி? ಅದಕ್ಕೆ ಏನು ಮಾರ್ಗ? அடைச்சவர் தான் என்ன செய்யணும்? ಮುಚ್ಚಿದವರು ಮಾತ್ರ ಏನು ಮಾಡಬೇಕು? அடைச்சவர் தான் திறக்கணும். ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟವರು ಮಾತ್ರ. என் பிசினஸ் நல்லா இருந்ததுயா, ನಾನು ಚೆನ್ನಾಗಿತ್ತಯ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப கையில என்ன இல்ல? ಈಗ ಕೈಯಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பணம் இல்ல. ಹಣ ಇಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ என் ಮಾಡಿ. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ இங்க ಮಕ್ಕಳೇ, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அவரை நோக்கி என்ன செய்யுங்க? ಅವರನ್ನು ನೋಡಿ ಏನು ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ? பின்மாரிக்காக ಹಿಂಗಾರಿಗಾಗಿ, முன்மாரிக்காக ಮುಂಗಾರಿಗಾಗಿ அவரை நோக்கி நீங்க என்ன செய்யுங்க? ಅವರನ್ನು ನೋಡಿ ಏನು ಮಾಡಿರಿ? வேண்டிக் கொள்ளுங்க. ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்கே தாவீது சாலமோன் ஜெபிக்கிறார். ಇಲ್ಲಿ ಸಾಲಮೋನನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவரೇ, ದೇವರೇ, அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் ಅವರು ಮಾಡಿದಂತ ಪಾಪದ வான அடைக்கப்பட்டு, ಆಕಾಶವು ಮುಚ್ಚಿ, ஆனால் ಆದರೆ உம்முடைய ஆலயத்துல வந்து ನಿಮ್ಮ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು உம்முடைய நாமத்தை சொல்லி ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಎತ್ತಿ அவங்க ஜெபிக்கும் பொழுது ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ நீர் என்ன செய்யணும்? ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? கேட்கணும். ಕೇಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அன்றைக்கு ಆ ದಿನ ஆலயம், ಆಲಯ, இன்றைக்கு ಈ ದಿನ அவருடைய நாமத்தை சொல்லுகிற தேவனுடைய சபை அருமையானவர். ಅವರ ನಾಮವನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳತಕ್ಕಂತಹ ದೇವರ ಸಭೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்கே வந்து ಇಲ್ಲಿ ಬಂದು தங்கள் பாவங்களை ತಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು அறிக்கையிட்டு, ಇಟ್ಟು, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, பிசினஸ் நல்ல செழிப்பா இருந்துச்சு, ವ್ಯಾಪಾರ ಚೆನ್ನಾಗಿ ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿತ್ತು, நல்ல வேலை இருந்துச்சு. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಕೆಲಸವಿತ್ತು. கடந்த மாதத்துல ಕಳೆದ ತಿಂಗಳಲ್ಲಿ ஒரு சகோதரன் இங்க வந்தார். ಒಂದು ಸಹೋದರ ಇಲ್ಲಿ ಬಂದರು. ஸ்தோத்திரம் உண்டாவதா. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவருடைய ஐடென்டி கார்டை காமிச்சார். ಅವರ ಐಡೆಂಟಿ ಕಾರ್ಡ್ ಅನ್ನು ತೋರಿಸಿದರು. HP என்ற ஒரு ஹேவ்லெட் பேக்கெட்ஸ், HP ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி. ಒಂದು ದೊಡ್ಡ ಸಾಫ್ಟ್ವೇರ್ அதுல ಕಂಪನಿ. 6 டைரக்டர்ஸ் இருக்காங்க. ಅದರಲ್ಲಿ 6 ಡೈರೆಕ್ಟರ್ಸ್ ಇದ್ದಾರೆ. அதுல இவர் ஒரு டைரக்டர். ಅದರಲ್ಲಿ ಇವರು ಒಬ್ಬರು என்னுடைய விசிட்டிங் கார்டை பாருங்க. ವಿಸಿಟಿಂಗ್ ಕಾರ್ಡ್ ತೋರಿಸಿದರು. என்னுடைய ஐடென்டி கார்டை பாருங்க. ನನ್ನ ಐಡಿ ಕಾರ್ಡ್ ನೋಡಿರಿ. நான் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கேன்னு ನಾನು பாருங்க. ಎಷ್ಟು ಸಂಬಳ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. அவருடைய சம்பளம் வருஷத்துக்கு 22 லட்சம். ಅವರ ಸಂಬಳ ವರ್ಷಕ್ಕೆ 22 ಲಕ್ಷ. அவர் சொல்லிட்டே இருக்கும்போது சொன்னாரு, ಅದು ಅವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾಗ ಹೇಳಿದ್ರು, ஐயா, ಅಯ್ಯ, இன்றைக்கு ಈ ದಿನ என்னுடைய நிலைமை, ನನ್ನ ಸ್ಥಿತಿ, எனக்கு 10 ரூபாய் டீ குடிக்கிறதுக்கு டீ இல்ல அப்படி. 10 ರೂಪಾಯಿ ಟೀ ಕುಡಿಯೋದಕ್ಕೆ ಹಣವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவர் சொன்ன ஒரு காரியம், ಅವರು ಹೇಳಿದ ಒಂದು ಸಂಗತಿ, அவர் செய்த ஒரு பாவம், ಅವರು ಮಾಡಿದ ಒಂದು ಪಾಪ, அது விபச்சார பாவம். ಅದು ವ್ಯಭಿಚಾರ ಪಾಪ. இப்படி ஒரு காரியத்துல விழுந்துட்டேன். ಈ ರೀತಿಯಾದ ಸಂಗತಿ 3 மாதத்துல வேலை போயிடுச்சு. 3 ತಿಂಗಳಲ್ಲಿ ಕೆಲಸ ಹೋಯಿತು. இப்ப 6 மாதம் ஆயிடுச்சு. 6 ತಿಂಗಳಾಯ್ತು. எனக்கு டீ குடிக்க 10 ரூபாய் இல்ல. ನನಗೆ ಟೀ ಕುಡಿಯೋದಕ್ಕೆ 10 ರೂಪಾಯಿ ಕೂಡ ಇಲ್ಲ. இந்த சபையை பற்றி சொன்னாங்க. ಈ ಸಭೆ ಕುರಿತು ಹೇಳಿದ್ರು, நீங்க ஜெபம் பண்ணுவீங்களான்னு ನೀವು கேட்டாங்க. ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ நாம் ಮಕ್ಕಳೇ, செய்த பாவம், ನಾವು ಮಾಡಿದ ಪಾಪ, நாம் செய்த துரோகம், ನಾವು ಮಾಡಿದ ದ್ರೋಹ, கர்த்தர் எதை அடைச்சிருவாரு? ಕರ್ತನು ಯಾವುದನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அதை திறக்கணும்னா ಅದು ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು. யார் தான் திறக்கணும்? ಯಾರು ತೆರೆಯಬೇಕು? சாலமோன் சொல்றாரு, ಸಾಲಮೋನ ಹೇಳುತ್ತಾನೆ, பஞ்சம், ಬರಗಾಲ, கொள்ளை நோய், ಅಲ್ಲಿ ರೋಗ, மழை அடைக்கப்பட்டு, ಆಕಾಶ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟು, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, சாவி, ಅಲ್ಲಿ ಹೊಟ್ಟು ஆனா அங்க வந்து ಬಂದು அங்க பாவங்களை அறிக்கையிட்டு ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ எதை ಮಾಡಿ சொல்லணும்னு சொல்றாரு தெரியுமா? ಯಾವುದನ್ನು ಹೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவருடைய ಅವರ நாமத்தை சொல்லணும். ನಾಮವನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಬೇಕು. சாட்சி இன்னைக்கு நான் வாசித்தேன். ನಾನೊಂದು ಸಾಕ್ಷಿ ಓದಿದೆ. இது சாதாரண சாட்சி அல்ல. ಸಾಧಾರಣ ಸಾಕ್ಷಿ ಅದಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. லிவரை மாத்தணும்னு சொன்னாங்களாம். ಲಿವರ್ ಅನ್ನು ಬದಲಾಯಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ಲಿವರ್ ಟ್ರಾನ್ಸ್ಪ್ಲಾಂಟೇಶನ್. லிவரை கம்ப்ளீட்டா எடுத்துருவாங்க. ಲಿವರ್ ಅನ್ನು ಪೂರ್ತಿ ತೆಗೆಯುತ್ತಾರೆ. இன்னொருவருடைய லிவரை அவங்களுக்கு வைப்பாங்க. ಇನ್ನೊಬ್ಬರ ಲಿವರ್ ನ ಅವರಿಗೆ ಇಡುತ್ತಾರೆ. லிவர் டொனேட் பண்றவங்களும் வேணும். ಲಿವರ್ ಡೊನೇಟ್ ಮಾಡುವರು. ஆனாலும் ಆದರೂ எத்தனை லட்சம் ரூபாய்? ಎಷ್ಟು ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ? 30 லட்சம் ரூபாய். 30 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா ஜெபம் என்ன பூசின பொழுது ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಹಚ್ಚಿದಾಗ அவங்க எழுதி இருந்தாங்க, அதுல ಅದನ್ನು ಅವರು நான் ಬರೆದಿದ್ದಾರೆ. அதை வாசிக்கல. ನಾನು ಓದಲಿಲ್ಲ. ஆத்மநேசர் பிரேயர் ஹவுஸ் பிரேயர் ஆயில போட்டேன் அப்படின்னு போட்டிருந்தேன். ಆತ್ಮನೇಸರ್ ಪ್ರಾರ್ಥನಾಲಯದ ಪ್ರಾರ್ಥನಾ ಎಣ್ಣೆಯನ್ನು ಹಾಕಿದೆವು ಎಂಬುದಾಗಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. சுகமாயிட்டு ಸೌಖ್ಯವಾಯಿತು. இப்ப இன்ஃபெக்ஷன் 0ன்னு வந்துருச்சு. ಅದರಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಇನ್ಫೆಕ್ಷನ್ ಈಗ 0 ಎಂಬುದಾಗಿ. செய்யறது ನಾವು ನಮ್ಮ ನಾವು ಮಾಡುವುದು ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எந்த பாஸ்டர் செய்யறது அல்ல, ಪಾಸ್ಟರ್ ಮಾಡುವಂತದಲ್ಲ. யார் செய்கிறது? ಮಾಡುವಂತದ್ದು ಯಾರು? தேவன் ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிறைய சாட்சி எழுதி
ಅನೇಕ ಸಾಕ್ಷಿ ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கடந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துல நிறைய சாட்சி எழுதி கொடுத்தாங்க. ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡದಲ್ಲಿ ಅನೇಕರು ಸಾಕ್ಷಿ ಬರೆದು என் ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அன்னைக்கு அவருடைய ஆலயம், ಈ ದಿನ ಅವರ ஆலயம் ஆவத்து தேவர ஆலயம், ಆ ದಿನ ದೇವರ ಆಲಯ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஈவத்து இந்த நாள் ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, தேவர சபை, ದೇವರಂದು ಸಭೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருடைய நாமத்துக்காக இருக்கிற சபை. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ எதை சொல்லணுமா? ಯಾವುದನ್ನು ಹೇಳಬೇಕು? அந்த வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா, ವಾಕ್ಯವನ್ನೆತ್ತಿ ಹೇಳಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. தேசத்தில் பஞ்சம் ದೇಶದಲ್ಲಿ ಕ್ಷಾಮ உண்டாகிற போதும், ಉಂಟಾದಾಗ, கொள்ளை நோய் ಅಲ್ಲಿ ಘೋರ, உண்டாகிற போதும், ಅಲ್ಲಿ ಬಿಸಿಗಾಳಿ, வறட்சி, ಅಲ್ಲಿ ಬೂದಿ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. சாவி, ಅಲ್ಲಿ ಬೂದಿ, ಹೊಟ್ಟು, வெட்டுக்கிளி, ಮಿಡತೆ, பச்சை கிளி ಚಿಟ್ಟೆ ಹುಳ உண்டாகிற போதும் ಉಂಟಾದಾಗಲೂ அவர்களுடைய சத்துருக்கள், ಅವರ ಶತ್ರುಗಳು, அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே ಅವರು ವಾಸ ಮಾಡತಕ್ಕಂತ ದೇಶದಲ್ಲಿ அவர்களை முற்றுகை போடுகிற போதும், ಅವರು ಮುದ್ರೆ ಹಾಕತಕ್ಕಂತವರು, ஹல்லேலூயா, ಮುತ್ತಿಗೆ கர்த்தருக்கு ಹಾಕತಕ್ಕಂತವರು, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எந்த மனுஷனானாலும் ಯಾವ ಮನುಷ್ಯನಾದರೂ இஸ்ரவேலாகிய ಇಸ್ರಾಯೇಲರಾಗ உம்முடைய ஜனத்தில் ಅವರ ಜನರಲ್ಲಿ எவனானாலும், ಯಾರಾಗಿದ್ದರು, முதல்ல யாரு? ಮೊದಲನೇದಾಗಿ ಯಾರು? அவன் எந்த மனுஷனானாலும், ಅವನು ಯಾರೊಬ್ಬನಾಗಲಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனத்தில் எவனாகிலும் ಇಸ್ರಾಯೇಲರಾಗಿರ್ತಕ್ಕಂತ ನಿಮ್ಮ ಜನರಲ್ಲಿ ಯಾವನಾದರೂ தன் வாதையையும் ತನ್ನ ಬಾಧೆಯನ್ನು, தன் வியாகுலத்தையும் ತನ್ನ ದುಃಖಗಳ ನಿಮಿತ್ತ உணர்ந்து ಅವರು ಎಚ್ಚರಗೊಂಡು என்ன செய்யணும்? ಏನು ಮಾಡಬೇಕು? என்ன செய்யணும்? ಏನು ಮಾಡಬೇಕು? உணரணும். ಅದನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು. நல்லா இருந்தனே, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಲ್ಲ, எனக்கு ஏன் இப்படி ஆயிப்போச்சு? ಯಾಕೆ ನನಗೆ ಈಗ ಆಯ್ತು? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, என் பணம் ஏன் வீண் விரயமாயிடுச்சு? ಯಾಕೆ ನನ್ನ ಹಣ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಯಿತು? ஏன் இப்படி ஒரு நஷ்டம் வந்துருச்சு? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ನಷ್ಟ ಬಂತು? ஏன் இப்படி ஒரு பஞ்சம் என் கையில? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಕ್ಷಾಮ ನನಗೆ? ஏன் இப்படி ஒரு பண கஷ்டம்? ಯಾಕೆ ಈ ಹಣದ ಸಂಕಷ್ಟ? ஏன் இப்படி ஒரு கடன் ஆகிவிட்டது? ಯಾಕೆ ಈ ಸಾಲಗಾರನಾದೆ நீ உணரணும். ಎಂಬುದಾಗಿ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இந்த ஆலயத்திற்கு நேராக ಈ ಆಲಯದ ಕಡೆಗೆ தன் கையை விரித்து செய்யும் ಕೈ ಎತ್ತಿ சகல விண்ணப்பத்தையும் ನನಗೆ சகல வேண்டுதலையும் ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು உம்முடைய வாசஸ்தலமாகிய ನಿಮ್ಮ ವಾಸಸ್ಥಳ பரலோகத்தில் இருக்கிற தேவரை கேட்டு ಪರಲೋಕದಲ್ಲಿರತಕ್ಕಂತ ದೇವರು ಲಾಲಿಸಿ மன்னித்து, ನಿನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. 26வது வசனம், 26ನೇ அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் ಅವರ ಪಾಪಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ வானம் ನೀನು ಆಕಾಶವನ್ನು அடைபட்டு, ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, எதனால அடைக்கப்பட்டுச்சான்? ಯಾವುದರಿಂದ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ? எதனால ಯಾವುದರ அடைக்கப்பட்டுச்சு? ನಿಮಿತ್ತವಾಗಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು? சத்தமா சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ. அந்த பாவத்தை ಅವರ ಪಾಪಗಳ உம்முடைய ನಿಮಿತ್ತ நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஸ்தலத்திற்கு வந்து ನಿಮ್ಮ ನಾಮ ಧರಿಸಲ್ಪಟ್ಟ ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದು உம்முடைய நாமத்தை ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು அறிக்கை பண்ணி, ಅರಿಕೆ ಮಾಡಿ. எதை அறிக்கை பண்ணணுமா? ಯಾವುದನ್ನು ಎತ್ತಿ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು? எதை அறிக்கை பண்ணணுமா? ಯಾವುದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು? சத்தமா சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ. பாவத்தையும் அறிக்கை பண்ணணுமா? ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. அடுத்து ನಂತರ தேவனுடைய நாமத்தை. ದೇವರ ನಾಮವನ್ನು. இன்னைக்கு அநேகர் எந்தெந்த நாமத்துல அறிக்கை பண்ணிட்டு இருக்காங்க? ಇದನ್ನ ಅನೇಕರು ಯಾವ ಯಾವ ನಾಮವನ್ನೆಲ್ಲ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஒரு கூட்டம் பிரண்ணாம அறிக்கை பண்ணிட்டு ಒಂದು ಕೋಟ ಬರ್ನಾಮನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. பிரண்ணாம் விட்னஸா, ಬರ್ನಾಮ್ ವಿಟ್ನೆಸ್. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, எதை அறிக்கை பண்ணணும்? ಯಾವುದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು? எதை விட்னஸ் பண்ணணும்? ಯಾವುದನ್ನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳಬೇಕು? இயேசுவை தவிர வேற எதை அறிக்கை பண்ணாலும் உனக்கு சாபமும் பட்னியும் பஞ்சமும் தான் வரும். ಯೇಸುವನ್ನು ಅಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿದ್ರು ನಿನಗೆ ಪಾಪವು ಶಾಪವು. நீ அறிக்கை பண்ணக்கூடிய ஒரு நாமம் தேவனுடைய நாமம், அது கர்த்தராகிய இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை தவிர நீ வேறு எதையும் அறிக்கை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ಆ ನಾಮವಾದ ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ನಾಮವಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾವ ನಾಮಕ್ಕೂ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅಗತ್ಯತೆ ಇಲ್ಲ. இயேசுதான் உனக்காக இந்த பூமிக்கு வந்தார். ಯೇಸುವಿನಗೋಸ್ಕರವಾಗಿ இயேசுதான் உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். ಯೇಸುವಿನಗೋಸ್ಕರವಾಗಿ இயேசுதான் உனக்காக இரத்தத்தை சிந்தினார். ಯೇಸುವಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ರಕ್ತ இந்த ಚೆಲ್ಲಿದರು. இயேசுதான் திரும்ப வரப்போகிறார். ಆ ಯೇಸು ತಿರುಗಿ ಬರಲಿದ್ದಾರೆ. இந்த இயேசுதான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போகிறார். ಮಾತ್ರವಲ್ಲ ಯೇಸುವಿನ ನನಗೆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಡುತ್ತಕ್ಕ அறிக்கையிடக்கூடியது ನೀನು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕಾದ எந்த நாமத்தை தான்? ಯಾವ ನಾಮವನ್ನು? உம்முடைய ஆலயத்திற்கு வந்து ನಿಮ್ಮ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು எதை அறிக்கையிடும்போது ಯಾವುದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು? உம்முடைய ಅವರ நாமத்தை சொல்லும்போது ಹೆಸರನ್ನು ಎತ್ತಿ. அப்ப என்ன நடக்குமா? ಆಗ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? அடைக்கப்பட்ட வானம் என்ன செய்யுமா? ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಆಕಾಶ ಏನಾಗುತ್ತದೆ? இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. இந்த ஆராதனை உட்கார்ந்து ಈ இருக்கிறேன். ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತು அநேகருக்கு ಅನೇಕರಿಗೆ அடைக்கப்பட்ட வானம் ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಆಕಾಶ
இன்றைக்கு திறக்கப்பட போகிறது. ಈ ದಿನವೇ ತೆರೆಯಲ್ಪಡಲಿದೆ. திறக்கப்பட போகிறது. ಈ ದಿನ ತೆರೆಯಲ್ಪಡಲಿದೆ. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನು ನೀವು ನಂಬುತ್ತೀರಾ? ஐயா, சில காலமாக எனக்கு அடைக்கப்பட்டது போல இருக்குது. ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಹಾಗೆ ಇದೆ. இப்போ கர்த்தரை கேளுங்க. ಈಗ ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳಿ. என்ன பாவம் செய்தே? ಪಾಪ ಮಾಡಿದೆ. ஹல்லேலூயா. சபைக்கு விரோதமாகவோ, ಸಭೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿಯೋ, உமக்கு விரோதமாகவோ, ವಿರುದ್ಧವಾಗಿಯೋ, ஊழியக்காரருக்கு விரோதமாகவோ, ವಿರುದ್ಧವಾಗಿಯೋ எந்த பாவம் செய்திருந்தாலும் ಯಾವುದೇ ತರದ ಪಾಪ இப்பொழுது என்னை மன்னியும். ಈಗ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು. இயேசுவின் நாமத்தை நான் அறிக்கையிடுகிறேன். ನಾಮದಲ್ಲಿ ಅವುಗಳನ್ನು இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ திறந்தருளோ. ನನಗೆ ಕರುಣಿಸು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லும் பொழுது ಈಗ ಹೇಳು. அடைக்கப்பட்ட வாசல், ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಆ ಬಾಗಿಲು திறக்கப்படும். ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. என்ன பொழிய ஆரம்பிச்சிரும்? ಏನು ಸುರಿಯಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ? என்ன பொழிய ஆரம்பிச்சிரும்? ಏನು ಸುರಿಯಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வானத்தின் மழை, ಆಕಾಶದ ಮಳೆ, வானத்தின் மழை ಆಕಾಶದ ಮಳೆ பொழிய ஆரம்பித்து விடும். ಸುರಿಯಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பஞ்சம் போயிடும், ಬರಗಾಲ ನೀಗುತ್ತದೆ, சாவி போயிடும். ಹೊಟ್ಟು ನೀಗುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ. உன் நுகம் கூட போயிடும். ನಿನ್ನ ನೊಗದ ಬಾಳು நுகத்தை கர்த்தர் அறுத்து விடுவார். ನೊಗವನ್ನೆಲ್ಲ ಕರ್ತನು ಮುರಿದು கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவார். ஹல்லேலூயா. 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 சகோதரனே, ಸಹೋದರನೇ, வானத்தின் வாசல் ಆಕಾಶದ ಬಾಗಿಲು இன்றைக்கு உனக்கு திறக்கப்பட ಈ போகிறது. ದಿನ ನಿನಗೆ ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. நாளைக்கு அல்ல. ಅಲ್ಲ, தேவன் தம்முடைய வானத்தின் மழையை ದೇವರು ಆಕಾಶದ இன்றைக்கு ಮಳೆಯನ್ನು என்ன செய்ய போகிறார்? ಈ ದಿನ ಏನು ಮಾಡಲಿದ್ದಾರೆ? விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬುತ್ತೀಯಾ? விசுவாசிக்கிறீங்களா? நாம் செய்ய வேண்டியது, ಕರ್ತನಿಗೆ ஆண்டவரே, தேவரே, என் பாவத்தை என்ன செய்யும்? ನನ್ನ ಪಾಪವನ್ನು மன்னியும். ಕ್ಷಮಿಸು. இந்த மழை ಈ ಮಳೆ பெய்யாதபடிக்கு ಸುರಿಯದ ಹಾಗೆ தடையாக இருந்தது காரணம் என்னவோ? ತಡೆಯಾಗಿರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ எதினால் வானம் அடைக்கப்பட்டதோ? ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಆಕಾಶ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ? ஆண்டவரே, என்னை மன்னியும். ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು ದೇವರೇ. என்னை மன்னியும் அப்பா. ಮನ್ನಿಸಪ್ಪ. உம்முடைய நாமத்தை நான் சொல்லுகிறேன். ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳು. உம்முடைய இயேசு என்ற திருநாமத்தை சொல்லுகிறேன். ಯೇಸು ಎಂಬ ಶ್ರೀ ನಾಮವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. நான் நேர கடந்து விட்டபடினால் நான் முடிக்கிறேன். அருமையானவர்களே, ಮುಗಿಸುತ್ತೇನೆ. நான் தொடர்ச்சியான செய்தியை வருகிற நாட்களில் நான் கொடுக்கிறேன். ಬರುವ ದಿನಗಳ ನಂತರ ಸಂದೇಶವನ್ನು இந்த வானத்தின் மழை ಈ ಆಕಾಶದ ಮಳೆ பொழிவதற்கு ಸುರಿಯುವುದಕ್ಕೆ நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಈಗ ಏನು ಮಾಡಬೇಕು? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றைக்கு நாமம் தரிக்கப்பட்ட ಆ ದಿನ ನಾಮ ಧರಿಸಲ್ಪಟ್ಟ தேவனுடைய ஆலயம். ದೇವರ ಆಲಯ. இன்றைக்கு ಆದರೆ ಈ ದಿನ அந்த வீடு ಆ ಮನೆ ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ಕರ್ತನ சத்தியத்துக்கு தோணும், ಸತ್ಯಕ್ಕೆ ಸ್ತಂಭವು, சத்தியத்துக்கு ஆதாரமான சபை. ಸತ್ಯಕ್ಕೂ ಆಧಾರವಾದ ಸಭೆ. ஹல்லேலூயா. 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 அவருடைய நாமத்துக்காய் நிற்கிற சபை. ಆತನ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ அங்கே வந்து ಅಲ್ಲಿ ಬಂದು நீ அவருடைய நாமத்தை சொல்லணுமா? ನೀ ಅವರ ನಾಮವನ್ನು நாமத்தை அறிக்கையிடணுமா? ಆ ನಾಮವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. எத்தனை பேர் அறிக்கையிடுறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೀರಿ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே மேலானது. ಯೇಸುವಿನ ನಾಮವೇ ಮೇಲಾದದ್ದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே பெரியது. ಯೇಸುವಿನ ನಾಮವೇ ಮಹಾ ದೊಡ್ಡದು. அதுதான் தேவாதி தேவனுடைய நாமம். ಅದೇ ನಮ್ಮ ದೇವಾದಿ ದೇವರ ಮಹಾ. அந்த இயேசுவின் நாமத்தை நான் அறிக்கையிடுகிறேன். ಆ ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಎತ್ತಿ ಅರಿಕೆ ಮಾಡು. எல்லாரும் வாயில சொல்லுங்க பார்க்கலாம். ಎಲ್ಲರೂ ಬಾಯಲ್ಲಿ ಹೇಳಿ. இயேசுவின் நாமம் ಯೇಸುವಿನ ನಾಮ வானிலும் பூவிலும் மேலான நாமம். வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் ಮೇಲಾದ ನಾಮಂ. ವಾನಾದಿ ವಾನವರ ಯೇಸುವಿನ ನಾಮಂ. ಯೇಸುವಿನ ನಾಮಂ. ನೀನಾದ ನಾಮಂ. ನೀನಿಲ್ಲ ನಾಮಂ. ಎಂಬ ನಾಮಂ. ಎಂಬ ಯೇಸುವಿನ இனிதான நாமம், இணையில்ல நாமம், என்ப நாமம். கோவிலும் மேலான நாமம். வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. 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 எல்லா நாமத்திற்கும் எல்லா ನಾಮಕ್ಕಿಂತಲೂ மேலான நாமம் ಮೇಲಾದ ನಾಮ யாருடைய நாமம்? ಯಾರ ನಾಮ?
ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவின் நாமம். ಯೇಸು ಎಂಬ ನಾಮ அது யாருடைய நாமம்? ಅದು ಯಾರ அது ಹೆಸರಾಗಿದೆ? தேவனுடைய நாமம். ಅದು ದೇವರ ನಾಮ. நாம் அறிக்கையிடக்கூடிய நாமம். ಅದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡತಕ್ಕ நாம் உயர்த்தக்கூடிய நாமம். ಅದನ್ನು ಎತ್ತಿ ಹೊಗಳತಕ್ಕ முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாமம். ಮೊಣಕಾಲು ಮೊಗ್ಗತಕ್ಕಂತ ನಾಮ இயேசுவின் நாமம். ಯೇಸು ಎಂಬ ನಾಮ. அந்த நாமத்தை அறிக்கையிட்டு ಆ ನಾಮವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, வானத்தின் பலகணி ಆಕಾಶದ ದ್ವಾರ அடைக்கப்பட்டிருக்கிறதாய் உணர்கிறாயோ? ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಎಣಿಸಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ? இந்த செய்தி எதற்கு தெரியுமா? ಈ ಸಂದೇಶ ಯಾವುದಕ್ಕೆ ಗೊತ್ತಾ? ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த வானத்தின் வாசலை ಈ ಆಕಾಶದ ದ್ವಾರ கர்த்தர் திறப்பதற்காகத்தான் ಕರ್ತನು ತೆರೆಯುವುದಕ್ಕಾಗಿ இந்த மார்ச் மாதத்திலே ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳಲ್ಲಿ இப்படி ஒரு செய்தியை உங்களோடு கர்த்தர் பேசிக் ಈ கொண்டிருக்கிறார். ಸಂದೇಶವನ್ನು ಕರ್ತನ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் அப்படி திறக்கப்படும் ஆசைப்படுறாங்க? ಎಷ್ಟು ಜನ ನೀವು ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡುತ್ತೀರಿ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் எனக்கு திறந்துருன்னு ஆசைப்படுறீங்க? ಎಷ್ಟು ಜನ ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀವು ಆಸೆ ಪಡುತ್ತೀರಿ? ನಂಬುವಿರಿ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எல்லாரும் முழங்கால் படியிடும். ಈಗ ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲೂರೋಣ. கர்த்தர்ட்ட கேட்போம். ಕರ್ತನ ಬಳಿ ಈಗ ಕೇಳೋಣ. ಕರ್ತನೇ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, என் பாவத்தை நான் அறிக்கையிடுகிறேன். ನನ್ನ ಪಾಪವನ್ನು ನಾನು ಅರಿಕೆ என் ಮಾಡುತ್ತೇನೆ. பாவத்தை நான் அறிக்கையிடுகிறேன். ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಅರಿಕೆ என் ಮಾಡುತ್ತೇನೆ. பாவத்தை நான் அறிக்கையிடுகிறேன். ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ உம்முடைய ಮಾಡುತ್ತೇನೆ. நாமத்தினால் நான் அறிக்கையிடுகிறேன். ನಿಮ್ಮ ನಾಮದ ಮೇಲೆ ನಾನು உம்முடைய ಅರಿಕೆ நாமத்தை ಮಾಡುತ್ತೇನೆ. நான் அறிக்கையிடுகிறேன். ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ನಾನು ಎತ್ತಿ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ಈಗೆಲ್ಲರೂ ಕರ್ತನನ್ನು எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ಯೇಸಪ್ಪನನ್ನು ದರ್ಶಿಸಿ ನೋಡಿ. எல்லாரும் வாயை திறந்து கேட்கணும். ಎಲ್ಲರಿಗ ಬಾಯಿ ತೆರೆದು ಶಬ್ದವಾಗಿ ಕೇಳಬೇಕು. ತಂದೆಯೇ, எதற்காக ಯಾವುದಕ್ಕಾಗಿ இப்படி ஒரு வானத்தின் வாசல் அடைக்கப்பட்டதோ? ಈ ರೀತಿಯಾದ ಆಕಾಶದ ದ್ವಾರವು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ? நான் சிறுமையை அனுபவிக்கிறேன். ನಾನು ತಗ್ಗಿಸಿ மன ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். ನಾನು ಮನ ಕಷ್ಟಗಳನ್ನು, ಹಣ ಕಷ್ಟ பஞ்சத்தை அனுபவிக்கிறேன். ನಾನು ಬರಗಾಲವನ್ನು நான் ಅನುಭವಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. செய்த பாவம் எதுவாக இருந்தால் ನಾನು ಮಾಡಿದ ಪಾಪ ಯಾವುದಾಗಿದ್ದರೂ பிதாவே, ತಂದೆಯೇ, என்னை மன்னியும், ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು, என்னை மன்னியும். ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಪ್ಪ அப்படி கேட்கும் பொழுது ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு ಪರಲೋಕದಲ್ಲಿರುವಂತಕ್ಕಂತ ದೇವರು ಕೇಳಿ அடைபட்ட அந்த வாசலை திறப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲು ತೆರೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ அப்பொழுது ஆசீர்வாதமான மழை பொழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಆಗ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಮಳೆ ಸುರಿಯಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ஆண்டவரே, நான் அறிக்கையிடுகிறேன். ದೇವರೇ, ನಾನು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ அந்த பாவம் இன்னதென்று ಆ ಪಾಪ ಏನೆಂಬುದಾಗಿ கர்த்தர் உணர்த்தணும்னு ஆசைப்படுகிறீர்களோ, ಅದನ್ನು ಕರ್ತನು ಎಚ್ಚರಿಸಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೀರೋ, கர்த்தர்ட்ட நீங்க கேளுங்க. ಈಗ ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳಿ, நான் செய்த பாவம் என்னப்பா? ನಾನು ಮಾಡಿದ ಪಾಪ நான் ಏನಪ್ಪಾ? செய்த பாவம் என்னப்பா? ನಾನು ಯಾವ ತರದ ಪಾಪ எனக்கு ಮಾಡಿದ್ದೇನಪ್ಪ? உணர்த்தும், ಅದು ನನಗೆ ತಿಳಿಸಿಕೊಡು, எனக்கு உணர்த்தும். ನನಗನ್ನು ತಿಳಿಸಿಕೊಡು. கர்த்தர் உணர்த்துகிற சத்தத்தை இப்ப கேட்பீங்க. ಕರ್ತನು ನಿಮಗೆ ತಿಳಿಸತಕ್ಕಂತ ಶಬ್ದವನ್ನು நீ ನೀವು ಕೇಳುವಿರಿ. இப்படி நடந்தாயப்பா, ಈ ರೀತಿ ನಡೆದಿಯಪ್ಪ, நீ இப்படி பேசினாயப்பா, ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಿದೀಯಪ್ಪ, இந்த காரியத்துல உண்மை இல்லாம இருந்தாய், ಈ ವಿಷಯದಲ್ಲಿ இப்படி ஒரு ಯಥಾರ್ಥವಂತನಾಗಿರಲಿಲ್ಲ, பாவத்தை நீ செய்தாய், ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪ ನೀನು அது ಮಾಡಿದೆ, சிறிதானதோ ಅದು ಚಿಕ್ಕದಾದರೂ பெரிதானதோ ದೊಡ್ಡದಾದರೂ கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு உணர்த்துவார். ಈಗ ಕರ್ತನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர்ட்ட அப்படியே அறிக்கையிடு. ಅದನ್ನು ಕರ್ತನ ಬಳಿ ಹಾಗೆ ಅರಿಕೆ ಮಾಡಿ, அறிக்கையிட்டு சொல்லுங்க, ಅರಿಕೆ ಮಾಡಿ ಹೇಳಿ, என்னை மன்னியும், ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಬಹುದಾಗಿ, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ನಿಮ್ಮ ನಾಮ ಧರಿಸಲ್ಪಟ್ಟಂತ இந்த உம்முடைய ஆலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ನಿಮ್ಮ ಈ ಆಲಯಕ್ಕೆ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ, உம்முடைய சபைக்கு நான் ನಿಮ್ಮ வந்திருக்கிறேன். ಸಭೆಗೆ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ, உம்முடைய நாமத்தை நான் ನಿಮ್ಮ அறிக்கையிடுகிறேன். ನಾಮವನ್ನು ನಾನು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೇನೆ. என் அன்பு தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கே அந்த மழை பொழிகிறதை ಈ காணுவீர்கள். ದಿನವೇ ಮಳೆ ಸುರಿಯುವುದು ನೀವು இந்த ಕಾಣುವಿರಿ, மழை ஊற்றப்படுகிறதை ಆ காணுவீர்கள். ಮಳೆ ಒಯ್ಯುವುದನ್ನು அவருடைய ಕಾಣುವಿರಿ. ஊழியக்காரனாகிய அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ನಿಮ್ಮ ಸೇವಕನಾದ ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ என் ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. தகப்பனே, ತಂದೆಯೇ, உம்முடைய பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை பாரும், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಅಂಗಲಾಚುಕೆಯನ್ನು உங்கள் ಕೇಳು, பிள்ளைகளுடைய கண்ணீரை பாரும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡಪ್ಪ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ வானம் திறக்கப்படட்டும், ಆಕಾಶದ ದ್ವಾರ ತೆರೆಯಲ್ಪಡಲಿ, மூடப்பட்ட வானம் திறக்கப்படட்டும், ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಆಕಾಶವು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. ஆசீர்வாதமான மழை உம்முடைய பிள்ளைகள் மீது பொழியட்டும். ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಮಳೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಸುರಿಯಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. தடைகள் விலகட்டும், ತಡೆಗಳು ನೀಗಲಿ, தடைகள் விலகட்டும், ತಡೆಗಳು ಅಗಲಲಿ, நீர் திறந்தருளும், ನೀರು ತೆರೆಸುವ மழை பொழியட்டும், ಮಳೆಗೆ ಸುರಿಯಲಿ, சம்பூர்ணமான மழை பொழியட்டும். ಸಂತೋಷವಾದ ಮಳೆ ಸುರಿಯಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் கர்த்தர்ட்ட கேளுங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಶಬ್ದವಾಗಿ
ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳಿರಿ. கர்த்தாவே ಕರ್ತನೇ, வானத்தின் பலகணியை திறந்தருளும். ಆಕಾಶದ ದ್ವಾರವನ್ನು ತೆರೆ. வானத்தின் பலகணியை திறந்தருளும். ಆಕಾಶದ ದ್ವಾರವನ್ನು என் அன்பு சகோதர சகோதரிகளே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರರೇ, கர்த்தர் உங்களுக்கு திறக்கணும்னா ಕರ್ತನು ನಿಮಗೆ ತೆರೆಯದಿದ್ದರೆ நீங்க தான் அவரை நோக்கி கூப்பிடணும். ನೀವು ಅವರನ್ನು ನೋಡಿ ಮೊರೆ ಇಡಬೇಕು. அப்பா, ಅಪ್ಪಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏனப்பா இப்படி ஒரு வருத்தம்? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ವ್ಯಥೆ? ஏனப்பா இப்படி ஒரு சஞ்சலம்? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಸಂಚಲ? ஏனப்பா இப்படி ஒரு பஞ்சம்? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಬರ? ஏனப்பா இப்படி ஒரு வருத்தம்? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ವ್ಯಥೆ? ஏனப்பா இப்படி ஒரு பண பற்றாக்குறை? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಹಣದ ಸಂಕಷ್ಟ? வானத்தின் பலகணியை திறந்து ಆಕಾಶದ ದ್ವಾರವನ್ನು ತೆರೆದು எல்லாரும் அந்த மழையை என் மீது பொழியும் கேட்பீங்களா? ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಮಳೆ ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿ. இந்த மாதம் வாக்கு கொடுத்தது போல ಈ ತಿಂಗಳು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ கர்த்தர் இந்த மழையை பெய்ய பண்ணுவார். ಕರ್ತನು ಈ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸಲಿದ್ದಾರೆ. வானம் திறக்கப்படுகிறது அநேகருக்கு. ಅನೇಕರಿಗೆ ಆಕಾಶ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತಿದೆ. showers of blessing. ದೇವರ ಮಳೆಯು ಸುರಿಯುತ್ತಿದೆ. showers of blessing. ದೇವರ ಆಶೀರ್ವಾದದ ಮಳೆ, ஆசீர்வாதமான மழை பொழியும். ಆಶೀರ್ವಾದವಾದ ಮಳೆ ಸುರಿಯುತ್ತದೆ. உடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும். ಮಕ್ಕಳು ಸಾಕ್ಷಿಗಳಲ್ಲಿ நீங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காக ದೇವರ ಆಜ್ಞೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ, நல்ல கவனம்